ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த விழாவில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார் அண்ட் தென் ப்ரொடியூசர் சார் எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லிட்டு ஒரு மேஜிக் காமிக்கிறேன். இப்போ எல்லாருமே வந்து மேஜிக் வந்து இவ்வளோ பக்கத்தில் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஒரு டைம் ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு காட்ட போகிறேன். ஏன்னா டைம் ட்ராவல் வந்து எல்லாருமே இன்னொரு ஸ்டில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் பிளேயிங் கார்ட்ஸ். யாராவது நல்லா தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா கை ரைஸ் பண்ணுங்கள். பிளேயிங் கார்ட்ஸ் பத்தி நல்லா தெரிஞ்சவங்க யாராவது இருக்கீங்களா? யாராச்சும்? நான் சத்யா தலை காமிக்கிறேன் சார். ஹீரோ அவங்கள்ட்ட பண்ணிடலாமா? அவங்கள்ட்ட ட்ரை பண்ணுவோமா? சதீஷே கூப்பிடுங்களா? சதீஷ் வாங்க. ஓகே, அவங்கள்ட்ட உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு என்ன அபவுட் பிளேயிங் கார்ட்ஸ்? சுஷ்மா வரியா? யாராவது ரிப்போர்ட்டர்ஸ் யாராவது வாங்கல? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது. 5 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்கோம். யாராவது? ஓகே, இதுல வந்து ஒரு பேக் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கு. இதுல ஒரு கார்டு எடுத்துக்கோங்க, எல்லாருக்கும் காமிச்சிருங்க. ஓகே, ஃபாஸ்டா ஆடியன்ஸ்ட காமிச்சிருங்க. அது என்ன கார்டுன்றது காமிச்சிருங்க. ஜாக் ஆஃப் கிளப்ஸ்ன்ற ஒரு கார்டு எடுத்திருக்காங்க. நீங்க சைன் பண்ணிருங்க. இந்த இடத்துல சைன் பண்ணிடுங்க. ஓகேவா? அதை கொடுத்துருங்க. உங்க பிளேஸுங்க இங்க சென்டர்ல எங்கேயாவது போய் உட்காந்துங்களேன். ஓகே ஆடியன்ஸ், இதாவது இந்த ஜாக் ஆஃப் கிளப்ஸ்ன்ற கார்டு வந்து உலகத்துல எவ்வளவு கார்டு வேணா இருக்கும். பட் இப்போ வந்து இங்கே உட்காருங்க, ரொம்ப லாங்கா போயிடாதீங்க. ஒரு ஃபர்ஸ்ட் அளவு உட்காருங்க. ஓகே, இந்த ஜாக் ஆஃப் கிளப்ஸ் வந்து நீங்க அங்கே நின்றுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட வரேன், உங்க கையில இந்த கார்டை கொடுத்துட்றேன். நல்லா வாட்ச் பண்ணலாம். வெரி கிளியர். இப்போ உங்க எல்லாருக்குள்ளேயும் வந்து பண்றேன். ஓகேவா? உங்க கை காமிச்சிருங்க. நல்லா லெஃப்ட் ரைட் ஓபன் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் இட் டைட். என் கண்ணை நல்லா ஷார்ப்பா பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க நம்ம 2 பேரும் சேர்ந்தா டைம் டிராவல் பண்ண போறோம். என் கண்ணை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருங்க. ஓகே, நான் ஒரு கார்டு எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து ஜோக்கர்னு ஒரு கார்டு வந்திருக்கு. இதுல வந்து என்னோட சிக்னேச்சர் போட்டுறேன். விபின்னு சொல்லி என்னோட சிக்னேச்சர் போட்டுறேன். யூ கேன் வாட்ச் ஜோக்கர் வித் மை சைனோட இங்க இருக்கு. நீங்க ஜாக் ஆஃப் கிளப்ஸ்க்கு ஒரு கார்டு எடுத்திருந்தீங்க. உங்க சைனோட வச்சு கைக்குள்ள டைட்டா வச்சிருக்கீங்க. ஓகேவா? என் கண்ணை நல்லா பார்த்துட்டே இருங்க. எல்லாரும் சேர்ந்து டைம் டிராவல் பண்ண போறோம். உங்க வாட்ச் எடுத்து டைம் ஓடுதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துங்க. இன்னொரு தடவை எல்லாரும் சேர்ந்து கோயிங் டு டு தி டைம் டிராவல். ஓகே, என் கண்ணை பார்த்துக்கோங்க பிரதர். ஃபோக்கஸ். இந்த ஜோக்கர் இருக்கு இல்லையா, என்ன டர்ன் பண்ணி என்னோட கையில் எடுத்துக்கிட்டு ரிமைனிங் கார்ட்ஸ்லாம் தூக்கி கீழே வச்சிடலாம். ஓகே, ரெடி? நம்பர் 1. எல்லாருமே சேர்ந்து என்னோட கண்ணையை பார்த்துட்டு இருக்கலாம். ரெடி? நம்பர் 1, 2, 3. 3 சொன்ன போங்க. யாருக்கா ஏதாவது ஃபீல் ஆச்சா? உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆச்சா? எதுவும் ஃபீல் ஆகல உங்களுக்கு? ஆடியன்ஸ் ஒன்றும் இல்லையே, யாருக்கும் ஃபீல் ஆகல. என்ன ஆச்சு அப்படின்னா 3 சொன்னப்போ நீங்க எல்லாருமே ஆடாம அசையாம வீடியோ பாஸ் பண்ண எப்படி இருப்போமோ அதே மாதிரி சைலண்டா ஃப்ரீஸ் பண்ணி இருந்தீங்க, ஸ்டாச்சுவாட் இருந்தீங்க. அப்ப நான் வந்து கீழே இறங்கி வந்து அவரோட கையை ஓபன் பண்ணிட்டு அவர் கையில இருந்த அந்த ஜாக் ஆஃப் கிளப்ஸ் எடுத்துட்டு இங்க ஸ்டேஜ்ல ஒரு கார்டு எடுத்தேன் இல்லையா, ஜோக்கர். அந்த ஜோக்கர் கார்டு எடுத்து அவருக்குள்ள என்னோட சைனோட இருந்த ஜோக்கர் கார்டு தூக்கி உள்ள வச்சுட்டேன் அப்படின்னா நம்புவீங்களா? இல்ல, நம்ப முடியாது இல்லையா? அப்படி நடந்தா நல்லா ஒரு ரியல் டைம் டிராவல் ஒத்துப்பீங்க இல்லையா? If you show the card to you, to believe a live time travel has happened. உங்க முன்னாடி ரியல் டைம் டிராவல் நடந்திருக்கு. உங்க கையை ஓபன், இது உங்களோட சிக்னேச்சர் இருந்தா உங்க கையை ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு காமிங்க. அண்ட் தட்ஸ் ஜோக்கர் வித் மை சிக்னேச்சர். ஆடியன்ஸ் எல்லாருக்கும் திருப்பி காமிச்சிருங்க. இன்னும் நான் இந்த பாயிண்ட்ல இருந்து நகரல, நல்லா வாட்ச் பண்ணலாம். ஜாக் ஆஃப் கிளப்ஸ் சேம். வாங்க பிரதர், நீங்க இங்க வாங்க. உங்களோட சிக்னேச்சர் தானு சொல்லுங்க. மைக்ல சொல்லிடுங்க. ஏன் சைன் தான் பிரதர். ஓகே, இதை பத்திரமா வச்சுங்க, ஞாபகம் வச்சுங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் இன்னொரு மேஜிக்கோட போயிடலாம். அடுத்ததான் வந்து மைண்ட் ரீடிங் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நம்ம இந்த கதையினுடைய நாயகன் நம்ம சதீஷ் அண்ணாட்ட பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு பலத்த கருத்தில் கொடுத்து அவரை வெல்கம் பண்ணிடலாம். ஓகே, இந்த மைண்ட் ரீடிங் பத்தி சொல்லணும்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏடிஎம் கார்டு வச்சிருப்பீங்கன்னு, அந்த ஏடிஎம் கார்டோட பின் நம்பரை கண்டுபிடிக்க போறோம். நீங்க மட்டும் போய் நிறைய படத்துல நிறைய அடிச்ச சீன்கள்லாம் பார்த்தேன். அதை மொத்தமா எடுக்கணும் இல்லையா? உட்காந்துங்க ப்ளீஸ். சிட் டவுன். சதீஷ் ரிசெட் பண்ணிட்டீங்களா? ஏடிஎம் பின் நம்பர் ஓகே தானே உங்களுக்கு? மறைச்சு வச்சுக்கோங்க பிரதர். பின்னாடி அந்த சைடு யாரும் நிற்க வேணாம், கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க ப்ளீஸ். பென் வச்சுக்கோங்க பிரதர். இது வந்து ஃபர்ஸ்ட் லைன்,
செகண்ட் லைன், தேர்ட் லைன். ஓகேவா? அந்த சைடுல இருக்கிறவங்களுக்கும் தெரியாத மாதிரி கொஞ்சம் பின்னாடி வந்துடலாமான்னு. உட்காந்துக்கோங்க. அந்த சைடுல இருக்கிறவங்களுக்கும் தெரியாத மாதிரி வச்சுங்க. உங்களுடைய ஏடிஎம் பின் நம்பர் என்ன அப்படின்றத அந்த இடத்துல எழுதுங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல எழுதிட்டு அதை அப்படியே அந்த நோட்டை வந்து அப்படியே உடம்போட சேர்த்து வச்சுங்க. எழுதிட்டீங்களாண்ணே? ஓகேவா? மறைச்சு வச்சுக்கோங்க, உடம்போட சேர்த்து வச்சுங்க. ஓகே, அடுத்ததான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா, சதீஷனோட ஃபர்ஸ்ட் சைல்ட்ஹுட் கிரஷ் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த கொஸ்டின்ல ஓகேவா? என்ன இருக்கு? இந்த தைரியத்தை தான் கண்டிப்பா பாராட்டணும். ஓகே, உங்களோட சைல்ட்ஹுட் கிரஷ் அவங்கள வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க, நினைச்சுக்கிட்டே இருங்க. இமேஜின்ல தான் இருக்கீங்களா? ஓகே, அவங்களோட பேர் வந்து செகண்ட் லைன்ல எழுதிக்கோங்க. ஆமா, ஸ்ட்ரிக்ட்லி ஒன் நேம். ஓகேவா? எழுதிட்டீங்களாண்ணே? ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனலா வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் பர்சன் யாராவது இருப்பாங்க. மேபி ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி ஆர் ஃப்ரம் யர் ஃபேமிலி யாராவது ரொம்ப ஃபேவரட், அவங்கள வந்து ரீப்ளேஸே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நபர் இருப்பாங்க. அவங்கள யோசிச்சுக்கோங்க, எழுதுங்கண்ணே. அவர் என்கிட்ட சொல்ல மாட்டாரு. ஓகே அண்ணா, ஃபைன். அந்த பேப்பரை கிழிச்சிருங்க. அந்த பேப்பர் ஃபுல்லாக கிழிச்சுக்கோங்க. கிழிச்சு நீங்களே வச்சுக்கோங்க. அந்த பேஜை ஃபுல்லாக கிழிச்சிட்டு பாதியாக மடிச்சுக்கோங்க. அந்த பேஜ் எடுத்து பாதியாக மடிச்சிருங்க, இன்னும் பாதியாக மடிச்சிருங்க. அந்த நோட்டை க்ளோஸ் பண்ணி இங்கே கொடுத்துருங்க. அண்ட் அந்த பென் எல்லாமே இல்லை, மிஸ் ஆயிடும். ஓகே, அடுத்ததான் வந்து இது எப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபைண்டிங் செஷன்ல இருக்கும். ஆனால் எங்க ஒரு பேட் வச்சிருக்கேன், அதை நீங்க தானே அது மேல உட்காந்துட்டீங்க. என் கண்ணை பாத்துங்க. உங்களுடைய ஏடிஎம் பின் நம்பருக்கு போகும். ஓகே, இப்போ நீங்க வந்து இமேஜினரியா உங்க ஏடிஎம் குள்ள என்டர் ஆகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஏடிஎம் குள்ள போறீங்க. ஏடிஎம் கார்டு உள்ள இன்சர்ட் பண்ணிட்டீங்க. அண்ணே, பாக்ஸா எடுத்துருக்கோம்லண்ணே படத்துல. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு பின் நம்பர் கேட்குது. அந்த பின் நம்பர் வந்து என்ன அப்படின்றத மைண்ட்ல யோசிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே, யோசிச்சுட்டே இருங்க. ஆனால் ரீஎன்ட்ரி பின்ன இன்னொரு பின்ன ரீஎன்ட்ரி பண்ணுங்க. ஓகே, அப்படியே இருங்க. கண்ணை ஓபன் பண்ணிக்கோங்க. இது வந்து எந்த அளவுக்கு கரெக்ட்னு எனக்கு தெரியல. ஒரு சின்ன ஒரு கெஸ்ட்ல தான் எழுதியிருக்கேன். உங்களோட ஏடிஎம் பின் நம்பர் என்னன்னு சொல்லுங்க. சொல்லுவேன். இதுதான் முன்னாடியே கேட்டேன்ல. நீங்க இந்த ஷோ முடிஞ்சாலும் நீங்க வந்து மாத்திக்கோங்க ஏடிஎம் பின். இல்ல கார்டே டோட்டலா தூக்கிறேன் சார். ஏடிஎம் பேர் வேணா சொல்றேன், விஜய் பாண்டியன். ஏடிஎம் அப்பப்ப காசை வாங்கிட்டு. ஓகே, 4617. அரே பைத்தகார். முன்னாடி வந்துருங்க. 4617 வந்து உங்களுடைய ஏடிஎம் பின் நம்பர். டிஸ்க்ளைமர் கொடுத்தேன், கார்டை பத்திரமா வச்சுக்கோங்க, பின் நம்பர் மாத்திக்கோங்க. சூப்பருங்க. ஓகே, நெக்ஸ்டா வந்து நல்ல ஒரு தடவை கிளாப் பண்ணலாம். அவருடைய ஏடிஎம் பின் நம்பரே வந்து இல்ல, இவ்வளவு பெரிய ஒரு நம்பரை எல்லாரும் மத்தியில சொல்லிருக்கீங்களா, அதுக்காக. ஓகே, இப்போ வந்து உங்களுடைய கிரஷ், சைல்ட்ஹுட் கிரஷ், இதுல யாரு நீங்களானே? சரி, ஓகே, என் கண்ணை பாத்துக்கோங்க. இப்ப வந்து அந்த கிரஷ் வந்து உங்க முன்னாடி இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. என்ன பார்த்தா அந்த இமேஜின் வர வாய்ப்பு இல்ல. என் கண்ணை பாத்துங்க. ரெடி? நம்பர் 1,
2 and 3. ஓகே, அந்த இமேஜினேஷன் பண்ணிட்டே இருங்க, ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க, அந்த நேம் ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. அதுல வந்து லெட்டர் இ இருக்கு, எஸ் ஆ நோவானா? பெரும்பாலும் எல்லாரோட பேர்லயும் இருக்கும், அதான் கேட்டேன். உங்களோட கிரஷ் பேர் சொல்லுங்கண்ணா. அவங்க பேர் கூட பாதி பேர் இங்க தினமலர்ல இருந்து ஒருத்தர் வந்துக்கிறாரு, அவர் பேர்ல இருக்கு. இந்த மீனாட்சி அண்ணன், அதான் அவங்க நடிகை மீனா, அவங்களை எனக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். சோ அவங்கதான். என்ன சொல்லி வச்ச மாதிரி இருக்கு எல்லாமே. ஒரு ஃபைன் டிஸ்க்ளைமர், நாங்க பேசி வச்சுக்கல. ஓகே, இது அடுத்து. ஓகே, நிறைய சீக்ரெட் தெரியும் போல மீனா அப்படின்றத எழுதிருக்கேன். அது நம்மளோட ஃபேவரட் பர்சன். ஓகே, சொல்லிட்டீங்களா? யாருன்னு எனக்கு 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 தெரியல, நான் கண்டுபிடிச்சிடுறேன். ஓகே, அந்த பர்சனை வந்து நினைச்சுக்கோங்க, நினைச்சிட்டே இருங்க. என் கண்ணை சிவகார்த்திகேயனா? ஓகே, நிறைய பேர் எஸ்கே நான் பேர் சொல்றாங்க. ஓகே, நீங்க என் கண்ணை பாத்துங்க. ஆக்சுவலா அவருக்கு இதே மாதிரி ஒரு மைண்ட் ரீடிங் வச்சேன் நான். ஓகே, இல்ல இல்ல இல்ல, அவரு இதே சொன்னாரு, நான் அவரை நினைக்கல, வயசுல அவரும் தப்பா நினைச்சுப்பாருன்னு சொன்னாரு அயலானோட ப்ரொமோஷன்ல. சரி, ஓகே, ஆனா என்ன பாத்துங்க, அந்த பர்டிகுலர் பர்சன் யாரா வேணா இருக்கலாம், ஃப்ரம் இண்டஸ்ட்ரி ஆர் ஃப்ரம் த ஃபேமிலி, யாரா வேணா இருக்கலாம். ஃபேவரட் பர்சன் நினைச்சுக்கிட்டே இருங்க. ரெடி, 1 2 3. அந்த ஃபேவரட் பர்சன் வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க, ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. இப்போ வந்து மனசுக்குள்ள சத்தமா அந்த நேம் வந்து ஷவுட் அவுட் பண்ணிட்டே இருக்கீங்க. சொல்லுங்க, விஜய் 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 சார் தான் வந்து கரெக்டானே? அதான் முன்னாடியே சொல்லிட்டேன், உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிருக்கும், அதனால நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன் அதை. சரி, ஹீரோயினுக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா ஹீரோயினையும் கூப்பிடலாம்ல. பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலாம். ஓகே, அந்த மூணுமே வந்து இவரோட ரேண்டம் தான். இன்னொரு மெயின் டிஸ்க்ளைமர், நாங்க 2 பேரும் பேசி வச்சுக்கல, ஈவன் டைரக்டர் சாருக்கு கூட சொல்லிடுறேன். ஓகே ஓகேண்ணா, தேங்க்யூ. அண்ட் தென் ஹீரோயின் அவங்களையும் வச்சு இன்னொரு மேஜிக் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். 2 பேரும் மேல வந்துருங்க. இன்னைக்கு ஒரு கலவரம் அங்க உட்காந்துங்கண்ணா. இன்னொரு சேர் கிடைக்குமா? லாக் பண்ணிருக்கீங்களா? யாரும் வெளியில போயிருக்கீங்களா? இப்படி பயமுறுத்தினா எப்படி எங்க மக்களை? இவங்களை பார்த்தா அப்படி நினைச்சுக்காதீங்க, கவிதா அக்கா தான். You can come and sit in this side. Please take a seat. இங்க பாருங்க அண்ணா, நீங்க இங்க உட்காந்துக்கண்ணா, கொஞ்சம் இன்னும் பக்கத்துல வந்து அண்ணா, ஒரு நிமிஷம். ஓகே ஓகே, இப்போ இவங்க 2 பேருமே வந்து ஒரு சின்ன ஒரு சோல் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறோம். 2 பேருடைய ஃபீலிங்ஸை வந்து லைட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ணா எப்படி இருக்குன்றத பாத்துடலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு I'll just do English. Okay, I'll just do an experiment with you, facing the audience. Please face the audience. உங்களோட 2 கையும் முன்னாடி நீட்டிக்கோங்க. Bring both of your hands forward. Okay, facing the audience in an imagination. Okay, close your eyes, close your hands. Okay, அண்ணா உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச பூ வந்து சொல்லுங்கண்ணே. புஷ்பு. ஏன் தப்புதான், ஏதாவது ஒரு ஃப்ளவர் சொல்லுங்கண்ணே. காலிஃப்ளவர் சொல்லிடாதீங்கண்ணே. ஓகே, மல்லிகை. மல்லிகை. ஓகே, அச்சோ ஜாஸ்மின் தானே? டக்குன்னு இங்கிலீஷ்ல வரல. ஓகே, சதீஷ் சார் டோல் ஜாஸ்மின். ஓகேவா? தூங்கிட்டீங்களா மேடம்? ஓகே, in an imagination you're taking some jasmine flowers. Okay, in your just raise any one hand. Raise any one hand. Okay, keep that hand down. That hand down. Yeah, in your left hand you're having some jasmine flowers. Okay, just open your eyes.
Just crush it like this. Bring your hand forward. Just smell it. What smell you are? Of course, Jasmine. And that's jasmine. ப்ரோ எல்லாரும் மூஞ்சில வைக்க சொல்லுங்க அப்புறம் எல்லார்ட்டையும் வச்சுட்டு வந்தாதான் நீங்க வேணாலும் ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணனா இவங்க ரெண்டு பேரும் I'm gonna create a soul, ஒரு சோல் ஃபீலிங் வந்து கிரியேட் பண்ண போறேன். ரெண்டு பேரும் ஃபீலிங்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகும் போது ரெண்டு பேரும் கண்ண பாத்துக்கோங்க. வெங்கி கூட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கல. ஆனா என்னப்பா இது? You have to face his eyes. Face to face. See. Okay, without blinking your eyes, you have to face him. Okay, look at his eyes. Ready? Move 1, 2 and 3. அப்படியே இருங்க. அங்க பாத்துங்கண்ணே, ஸ்மைலிங்கா இருக்கீங்க. Okay, facing the audience. ரெண்டு பேரும். Yeah, you can face the audience. Yeah, towards நல்லா ஃபுல்லா கம்ப்ளீட்டா டர்ன் பண்ணிக்கோங்க. Just turn front. Okay, on the count of 3, நான் வந்து உங்க ரெண்டு பேரோட கண்ணையை வந்து க்ளோஸ் பண்ணிக்க சொல்ல போறேன். கண்ணை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க ஃபேஸ்ல வந்து எல்லா இடத்துல டச் பண்ணுவேன். After closing you have to close your eyes. After closing your eyes, I'm going to touch somewhere in your face with my card. Okay? Yeah, only face. கவலைப்படாதீங்க. Okay. In your face, I'm going to touch somewhere with my card. You have to keep your face senses so sharp. Got it? Okay, you can close your eyes. Close your eyes, na? Okay, please open your eyes. ரெண்டு பேரும் கண்ணை திறந்துக்கோங்க. ஓகே, ஆடியன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்களா? கண்ணை க்ளோஸ் பண்ண வச்சோம். அவங்களை வந்து ரெண்டு பேரும் ஒரு ஃபீலிங்ல கலந்துருக்கோம் அப்படின்னு சொல்றோம். The question comes to you. After closing your eyes, did you feel something? No. You didn't feel something. Did you feel any touch in your face? You touched my nose. ஃபீலிங் இல்லை அப்படின்னாங்க. டச் மை நோஸ். நான் ஒரு நிமிஷம் பதறி போயிட்டேன். ஐயோ, ஸ்டேஜில் வச்சு மேஜிக் வருது. Actually, what exactly happened is, I touched his face only. அவரோட நோஸ் தான் வந்து கார்டை வச்சு டச் பண்ணேன். பட் she felt the touch. Did you feel the touch? Where exactly? Here, right, with the card. Okay, you can give her a big round of applause. Yes. அந்த அப்ளாஸ் பூரா இவங்க கேட்டு வாங்கிக்கிறது. அது அவனுக்கு அவனே படத்துல ஏதாவது வச்சிருக்கீங்களா டைரக்டர் சார்? டைரக்டர் சாருக்கு தான் தெரியும் அது. இந்த மாதிரி ஏதாவது காட்சிகள் ஏதாவது படத்துல இருக்கா? மேஜிக் எல்லாம் அதுல கொஞ்சம் நல்ல காட்சிகளா இருக்கு. இப்ப நீங்க நல்லா பண்ணிருங்க. கண்டிப்பா நல்லா இருக்கணும்ன்றது எல்லாருடைய ஆசையும் கூட. ஓகே, உண்மையிலேயே செம ப்ரோ. நான் பார்க்கல, பட் சூப்பர். தேங்க்யூ. ஆமா. ஓகே, லாஸ்டா அவருக்கு ஒரு ஃபீலிங்கோட நான் க்ளோஸ் பண்ணிடலாமா? இந்த இதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகே, ரெண்டு பேரும் கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். யாராவது லைட் வச்சிருக்கீங்களா? நல்ல வேலை, யாரும் பார்க்கல. ஓகே, ஆனா மைக்கு கீழே வச்சிருங்கண்ணா. ஓகே, ஆனா உங்களோட ரெண்டு கையை நீட்டிக்கோங்க. இல்ல. ஓகே, கண்ணை திறந்துக்கோங்க. கண்ணை க்ளோஸ் பண்ணிடுங்க. யூ ப்ளீஸ் பிரிங் யுவர் ஹேண்ட்ஸ் ஃபார்வர்ட். ஓகே, கையை அப்படியே வச்சுக்கோங்க. ஸ்டாப் பண்ணிடுவானே. இன்னும் ஓகே, ஸ்டாப் பண்றேன். You can open your eyes. Actually, you felt some heat in your hand, right? Little, right? But actually, you was feeling the entire heat in his hand.
அண்ணா ஓகே அண்ணா கை எதுவும் ஆகல ஓகே அவரேதோ நீங்க மைண்டுக்குள்ள போய் வேற ஏதோ சொல்ல போறீங்க அவர் நினைச்சிட்டு ஆசையா ஃபீலிங்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருந்தோம் இல்லையா மேம் அங்க வந்து நோஸ்ல டச் பண்ணோம்னா நோஸ்ல அவர் பயந்துட்டாரு அங்க ஃபயர் பண்ணோம்னா இங்க ஃபயர் ஆச்சு சரி ஓகே இப்ப திரும்ப அவங்களை பேக் டு நார்மல் ஆக்கிடலாம் ரெண்டு பேரும் கண்ண பாத்துக்குங்க ரெடி நம்பர் 1 2 and 3 அப்படியே இருங்க ஓகே ஆடியன்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் பேக் டு நார்மல் தேங்க்யூ so much நல்லா இருக்கு நன்றி தேங்க்யூ இந்த மேஜிக் செஷன் அண்ட் மென்டலிசம் செஷன் மைண்ட் ரீடிங் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாய்ப்பளித்த ப்ரொடியூசர் சார் டைரக்டர் சார் எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறேன் தேங்க்யூ ரொம்ப நன்றி ஆக்சுவலா உண்மையிலேயே இது பிளான் எதுவுமே கிடையாது எனக்கே ஷாக் தான் சூப்பரா பண்ணீங்க பிரதர் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ அதான் சதீஷ் சார் பத்தி சொல்லணும் இந்த சாங் ஒன்று பாத்தீங்களா அதுல வந்து ஒர்க் பண்ணிருந்தேன் மேஜிக் கொரியோகிராஃபி பண்ணியிருந்தேன் மேஜிக் சொல்லி தரணும் அப்படின்னா நான் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா தான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா அவங்க சொல்லி தரது ப்ராக்டிஸ் பண்ணி தான் வரும் ஆனா வந்து ஃபாஸ்டஸ்ட் அப்சர்விங் ஒரு பர்சனா வந்து இவரை தான் பாக்குறேன் இமீடியட்டா கத்துக்கிட்டாரு நான் சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே அப்படியே சொல்லி டக்குன்னு ஷார்ட் டைம் முடிச்சிருக்காரு அந்த மாதிரி எக்ஸலண்டா சூப்பரா பண்ணிருக்காரு இந்த படம் வெற்றி பெறதுக்கு என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ கார்பெட் பிலிம்ஸ் ப்ரொடியூசர் விஜய் பாண்டி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் வித்தைக்காரன் படம் மூலம் இயக்குநராக அறிமுகமாகும் வெங்கி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் கதை நாயகன் சதீஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் நடிகர் மதுசூதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் இயக்குனர் மற்றும் நடிகர் சுப்பிரமணிய சிவா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் கதை நாயகி சிம்ரன் குப்தா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் ஒளிப்பதிவாளர் யுவா கார்த்திகேயன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் எடிட்டர் அருள் இளங்கோ சித்தார்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் ஆர்ட் டைரக்டர் துரைராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் கொரியோகிராஃபர் ரிச்சி ரிச்சர்ட்சன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் ரகு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் தாரணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் விக்ரம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அஸ்ரப் மேனேஜர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் எங்க இருக்கீங்க மேனேஜர் அஸ்ரப் நிகழ்ச்சியின் முதலில் சினிமாவின் சிறந்த ரசனையாளராக தமிழ் படங்கள் மூலம் அறிமுகமாகி இருக்கும் புரொடியூசர் படங்களின் விநியோகஸ்தராகவும் திரைப்பட தயாரிப்பாளராகவும் சரியான திட்டமிட்டுடன் வந்திருக்கும் புரொடியூசர் அவர்களை இப்போது வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். விஜய் பாண்டி சார் அவர்கள். இங்கு வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். எங்களோட அழைப்பை ஏற்று இந்த மாலையில் இங்கே உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மற்றும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் எல்லாத்தையும்
அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் மூவி தேஜாவும், அது உங்களோட சப்போர்ட்டால எனக்கு பெரிய வெற்றியை கொடுத்தது. ரெண்டாவது நான் தெலுங்குல பண்ணேன், நல்லா தெரியல. மூணாவது வித்தைக்காரன். இதுக்கும் உங்களோட அதே தேஜாவுக்கு கொடுத்த சப்போர்ட்டோட படமும் நல்லா வந்திருக்கு. நீங்க பாருங்க, உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பயுமே வேணும். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் சத்யன் சூரியனிடமிருந்து வந்த ஒளி பிரகாசம். இவர் கைதி, மாஸ்டர் என்று கைகோர்த்த இயக்குனர் நட்பு வித்தைக்காரனில் ஒளிப்பதிவாளராக உயர்த்தி உள்ளது. ஒளிப்பதிவாளர் யுவா கார்த்திகேயன் அவர்களை பேச அழைக்கிறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கூப்பிடுவீங்கன்னு நினைச்சேன். Okay, so happy to be part of this film. I would like to thank my Gurunadhar, Mr. Satya sir. அவர் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. அண்ட் என்னோட அண்ணன் வெங்கி அண்ணா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த மாதிரி இடத்துல கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அண்ட் எனக்கு படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 2 பேரோட சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒன்று வந்து என்னோட ப்ரொடியூசர் விஜய் சார் அண்ட் ஹீரோ சதீஷ் சார். ஒரு இமன் சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட் சார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது, அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன் ஒரு 2 minutes. ஸோ என்னோட டீம் வசந்த் அண்ணா, ராம், அனு, ஜெகன், அஜித், இவங்க எல்லாரும். அண்ட் எனக்கு ஒர்க் பண்ண ஃபோக்கஸ் புல்லர்ஸ், கேமரா அசிஸ்டன்ஸ், லைட் ஆஃபீஸர்ஸ், ட்ராக் அண்ட் ட்ராலியில் ஒர்க் பண்ணவங்க, அண்ட் அவங்க எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ என் கூட இருந்த முரளி சார், மேனேஜிங் டீமில் அஷ்ரஃப் சார், ஹக்கீம் அண்ணா, இவங்க எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அண்ட் எடிட்டர் சித்தார்த் ப்ரோ, டெய்லி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிருக்கேன். ஸோ அண்ட் ரிச்சர்ட், அவங்க சாங் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது அவர் தான் பண்ணார். அண்ட் என்னோட கலரிஸ்ட் அருண், எனக்கு சப்போர்ட் பண்ண ஸ்டூடியோவில் இருந்த ஃபயர்ஃபாக்ஸ் அண்ட் சிஜியில் ஹோக்கஸ் போக்கஸ். ஐட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன். ஸோ யாராவது மிஸ் பண்ணியிருந்தோன்னா சாரி. அண்ட் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். 23rd வருது. ஸோ எல்லோரும் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூவா. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் ஒயிட் கார்பெட் பிலிம்ஸ் கம்பெனி எடிட்டர் என்று இவரை சொல்லலாம். தேஜாவு, தருணம், வித்தைக்காரன் என்று அடுத்தடுத்த படங்கள். அழகான சிந்தனையின் செயல்பாடு எப்போதும் வெற்றியின் வடிவமாக வெளிப்படும் வித்தைக்காரன் படத்தின் எடிட்டர் அருள் இளங்கோ சித்தார்த் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். குட் ஈவினிங். எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து சான்ஸ் கொடுத்த என்னோட ப்ரொடியூசர் விஜய் சாருக்கு வந்து அவரை கூப்பிட்டு இப்படி வித்தைக்காரன் ஒரு படம் பண்றோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. படம் நல்லா வந்திருக்கு. அதுக்கு அவரு ப்ரொடக்ஷனா சொன்ன உடனே எனக்கு ஓகேன்னு பண்ண வெங்கி அண்ணன், என்னோட டைரக்டர் அண்ணன், ரொம்ப தேங்க்ஸ் அண்ணன். இன்னைக்கு வரை எப்பவுமே சப்போர்ட்டா இருக்காங்க. அப்புறம் சதீஷ் ப்ரோ கூட என்னோட லாஸ்ட் ரிலீஸ் வந்து ஓ மை கோஸ்ட் ஃபிலிம் பண்ணோம், சனி லியோன் ஃபிலிம் பண்ணலாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் பண்ணியிருக்கேன். நல்லா வந்திருக்கு படம். 23rd ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தில் என் கூட ஃபுல் டைம் ட்ராவல் பண்ண என்னோட அசோசியேட் அமுதன் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் சதீஷ் அண்ணன், அப்புறம் என்னோட ப்ரொடியூசர் விஜய் சார். சார் அடுத்த படமும் கூப்பிட்டுருங்க சார். அதனால எல்லாத்துக்கும் நன்றி. படம் 23rd ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக பாருங்க. சதீஷ் அண்ணனுக்கு நைசேகர் கண்குடி கண்ணப்பன் மாதிரி இதுவும் பெரிய ஒரு ஹிட்டான ஃபிலிமாக இருக்கும். தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் பாரிஸ் ஜெயராஜ், அயோத்தி, அன்னபூரணி என்று வெற்றி படங்களில் எல்லாம் கண்ணை ஒற்றிக்கொள்ளும் அளவுக்கு இவரோட கலை படைப்புகள். வித்தைக்காரன் படத்தின் கலை இயக்குனர் துரைராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் ரோமியோ ஜூலியட், கங்குவா போன்ற 15க்கும் மேற்பட்ட படங்களில் தன் திறமைகளை வெளிப்படுத்தி அற்புதமான நடன அசைவுகளை கொடுத்திருக்கும் வித்தைக்காரன் படத்தின் கோரியோகிராஃபர் ரிச்சர்ட் அவர்களை பேச அழைக்கிறோம். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த விஜய் நான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஒரு 15 years மேலே தெரியும் அண்ணனை, ஃபேமிலி மாதிரி. அப்புறம் வெங்கினா அதே மாதிரி தான், ரொம்ப தேங்க்யூண்ணா வெங்கினா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் சதீஷ்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணுது அவங்கள டான்ஸ் ஸ்டெப்பில், சாரி. அப்புறம் அந்த படம் வெட்டிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் தர்மதுரை, பரியேறும் பெருமாள், கடைக்குட்டி சிங்கம் போன்ற படங்களில் பார்த்த முகம் நடிகர் ரகு அவர்களை பேச அழைக்கிறோம். எனக்கு மட்டும் ரொம்ப வாய்க்கு தூக்கி பேசுறது இருக்கு.
ஸோ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த வெங்கி ப்ரோக் அண்ட் விஜய் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு லாஃப்டர் மேஜிக்காக தான் இருக்கும் இந்த படம். அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் பாருங்க. அண்ட் சதீஷ் ப்ரோக்கு இது ஒரு ஹேட்ரிக் வெற்றியாக கண்டிப்பாக அமையும். அனைவருக்கும் வணக்கம். வித்தைக்காரன் படத்தில் சிறிய கதாபாத்திரம் ஏற்று நடித்திருக்கும் விக்ரம் அவர்களை பேச அழைக்கிறோம். விஜய் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். மெயினாக வெங்கி ப்ரோ யூ பின் வெரி என்கரேஜிங். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். மேலும் மேலும் நம்ம ஒர்க் பண்ணோம். சதீஷ் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட். கண்டிப்பாக அந்த படம் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இரண்டாவது கதாநாயகியாக நடித்துள்ள தாரணி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். First I would like to thank our director sir for giving me this opportunity. Producer sir, thank you so much. Abhi, the co-director who brought me into this project. And as a team, எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. DOP, Satish sir and everyone else. Thank you so much for the opportunity and congratulations and all the very best to the whole team. Thank you. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். கோலி சோடா கொண்டு வந்த கொடூர வில்லனாக தனி ஒருவனாக தமிழ் சினிமாவில் அடையாளப்படுத்தப்பட்ட நடிகர் மதுசூதனன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மைக்கு பிடிச்ச எதுவும் பேச முடியாதுன்னா டைரக்டர் இருந்து ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் கட் சொல்லிட்டு வருது. ஒன்லி ஸ்க்ரீன் முன்னாடி தான், ஸ்க்ரீன் மேல் தெரியுது தான் அங்கே ரொம்ப விருப்பமா இருக்கும். இப்படி உட்காந்து ஆதரவு பார்க்கும்போது பயமா இருக்கும், பேச முடியாது. ஸோ வெங்கி ப்ரோ ஒரு காமெடி பிக்சர், இது காமெடி எல்லாம் கலந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி படத்துல எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் தட். அப்படின்னா விஜய் சார் தொடர்ந்து நீங்க படம் பண்ணிட்டு இருக்கணும், நாங்க நடிச்சிட்டு இருக்கணும். ஏன்னா ப்ரொடியூசர் நல்லா இருந்தாதான் ஆர்டிஸ்ட் நல்லா இருப்பாரு. ஒரு 10 டைரக்டர் உருவாக்குறாரு. தேங்க்யூ. இந்த படம் 23rd ரிலீஸ் ஆக போறது. படம் வெற்றி எடுக்கணும். அது எத்தனை நாள் ஓட்டுறதில்ல, ப்ரொடியூசர் எவ்வளவு படம் வந்தது அதுதான் மெயின். ஸோ ஆல் த பெஸ்ட் டு ப்ரொடியூசர் விஜய் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். இவர் எடுத்த படங்களை விட நடித்த படங்கள் அதிகம். காலையும் கடவுளையும் கடற்கரையும் படம் பிடிப்பவர். தன் இயக்கத்திற்கு ஏனோ விடுமுறை விட்டார். நடிப்பே தெரியாதவாறு டஜன் படங்களில் நடித்து வரும் இயக்குனர் நடிகர் சுப்பிரமணிய சிவா அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவை ஒரு மிகப்பெரிய நன்றி அறிவிப்பு விழாவாக பசங்க எல்லாம் மாத்திருக்காங்க. என்ன எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, இப்ப இவங்க வர்றவங்க அத்தனை பேரும் மிகச்சிறந்த நன்றி உணர்வோட வர்றது ரொம்ப பெருமையா இருக்கு. குறிப்பா திரைத்துறையில அதிகப்படியாக சொல்றது என்னன்னா நன்றி மறந்துடுவாங்க அப்படின்றது. ஆனா இவங்க எல்லாமே நன்றி நன்றின்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம கிட்ட இருக்கிற சிறந்த பண்புகள்லாம் தாயார் விளங்குவது நன்றி உணர்வுன்ட்டு. நன்றி உணர்வு யாரு இருக்காங்களோ அவங்க மிகச்சிறந்த மனிதராகவும் மிகச்சிறந்த வெற்றியாளனாகவும் இந்த சமுதாயத்துக்கு மிகச்சிறந்த தேவையானவங்களாகவும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாமே அப்படி இருக்கிறவங்களா எனக்கு தோணுது. வாழ்த்துக்கள். வித்தைக்காரன் வெங்கி எப்பவுமே என்னன்னா, திருடர்கள் கதை சமூகத்துக்கு ரொம்ப தேவையான கதைகளாவே இருக்கு. திருடர்கள் கதை எனக்கு ஒரு 10 அழகான ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு 10 திருடர்கள் கதை எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க நம்மள பூட்டு போட வச்சிடறாங்க, சாமிக்கே கதவு போட வச்சிடறாங்க. திருடர்கள் இல்லாத வாழ்க்கை சுவாரஸ்யம் இல்லாத வாழ்க்கையாயிடுது. அதனால வெங்கி தன்னுடைய முதல் கதையை திருடர்கள் கதையை எடுத்து பண்ணியிருக்காப்புல. இது மிகப்பெரிய வெற்றி அடிப்போம். குறிப்பா ப்ரொடியூசர் விஜய், அத்தனை பேரும் விஜய் பாண்டிய குறிப்பிட்டாங்க. ஒரு சிறந்த ப்ரொடியூசர் தான் ஒரு தரமான படைப்புக்கு ஃபர்ஸ்ட் வழி வகுக்கிறவர் அவர் தான். பாரதி ராஜா ஒரு நாள் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, பாரதி ராஜா 2 கதையை போய் சொல்லியிருக்காரு முதல் பட தயாரிப்பாளர்கிட்ட. ஒன்று சிவப்பு ரோஜாக்கள், இன்னொரு கமர்ஷியல் கதை, அதை நான் மறந்துட்டேன். 2 சொன்னோன்னு அவர் சொல்லியிருக்காரு, இல்லப்பா இது என்னப்பா வந்த படமாவே இருக்குது, எனக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு இருக்காரு.
அப்ப பாரதிராஜா சொன்னாராம், ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு கதை வச்சிருக்கேன் சார், அதை வேணா சொல்லட்டுமா? சரியா, நாளைக்கு வந்து சொல்லு. அந்த சொன்ன படம் தான் 16 வயதினிலே. 16 வயதினிலே சொன்ன உடனே, ஐயோ இதுதாங்க படம், இதுங்க இதை போய் டாக்குமெண்ட்ரிங்கிற, இதுதாங்க வராத படம் அப்படின்னு அந்த முதல் பட தயாரிப்பாளர் சொன்னதாக சொன்னாரு. அவரு பொள்ளாச்சியிலேருந்து வந்த ஒரு தேங்காய் வியாபாரி. ஒரு தேங்காய் வியாபாரிக்கு சிறந்த படம் என்னன்னு தெரிஞ்சது. அதனால புதுதாக வர்றவங்க புதிய சினிமாவை கொண்டு வந்துடுறாங்க. அவங்கதான் மிகப்பெரிய மாற்றங்களையும் மாயாஜாலத்தையும் சினிமாவில் பண்ணிடுறாங்க. அப்படி பல படங்களை நம்ம விஜய் பாண்டி இந்த தமிழ் சினிமாவுக்கு தரணும். அவர் மூலம் இன்னும் வெங்கி போல பல பேர் இங்க வரணும். இந்த படத்தினுடைய கதாநாயகன் சதீஷ் விஜய் பத்தி சொன்னாரு. விஜய் நடிக்க மாட்டேன்னு இருக்காரு, இப்ப நமக்கு சதீஷ் கிடைச்சிருக்காரு. பாட்டு, டான்ஸ் எல்லா கதையும் வந்திருக்காரு. ஏன்னா விஜய் மனசுல நினைச்சுக்கிட்டு இவர் சொல்றாருன்னா, அப்ப மனசுக்குள்ள விஜய் ஒருத்தர் இருக்காரு. இல்ல, வாழ்த்துக்கள் வரட்டா. ஏன்னா எப்போதுமே என்னன்னா, எதை நினைக்கிறோமோ அதை நம்ம போயிடுவோம் இல்லையா அந்த இடத்துக்கு. சதீஷ் வந்தா யாரோ வர்றதுக்கு நம்மளுக்கு தெரியல, சதீஷ் வர்றது மகிழ்ச்சி. இந்த படத்துல இருக்கிற அனைத்து கலைஞர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பா இவா வந்து மிகச்சிறந்த, அதாவது என்னன்னா வேலை பேசாம வேலை செய்யற மிகச்சிறந்த ஒரு பையன், மிகச்சிறந்த ஒரு பிசி மேல வர்ற வாழ்த்துக்கள். எனக்கு வந்து பிசி தான் வந்து ஒளிப்பதி குருவா நான் நினைப்பேன். அவரை பத்தி சொல்லணும்னா, அதாவது அவர் கேமரா பார்த்துக்கிட்டு ஒண்டர் அவரு ரசிச்சுட்டே இருப்பாரு. திடீர்னு அவரே கட் சொல்றாரு, ஐயோ இது தேரல, நம்ம கட் பண்ணி எடுப்போம். ஒரு அந்த பார்த்துக்கிட்டே ரசிப்பாரு. அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒளிப்பதிவாளர். குறிப்பா கண்ணன் சார் என்கிட்ட சொல்லும் போது, கண்ணன் வந்து பாரதி ராஜாவுக்கு அவ்வளவு படம் பண்ணாரு கேமரா. அவர் வந்து ஒரு கோல்டு மெடலிஸ்ட். இவர் பிசி வந்து பாதியிலே ஓடி வந்தாரு இன்ஸ்டியூட்ல இருந்து. அவர்கிட்ட கேட்கும்போது, பாதியிலே ஓடி வந்து தமிழ் தென்னிந்திய சினிமாவுடைய ஒளிப்பதியை மாத்துறாரு பிசி. அவரு எப்படி இந்த மேஜிக் நடந்ததுன்னு கண்ணன் சார்ட்ட கேட்கும்போது அவர் சொன்னாரு, எங்க வாத்தியார் எதெல்லாம் சொல்லி தந்தாரோ சரின்னு சொல்லி தந்தது நான் பணம் எடுத்துட்டு இருந்தேன், எங்க வாத்தியார் எதெல்லாம் தப்புன்னானோ அதை பிசி எடுத்தாரு அப்படின்னாரு. ஆனா ஒண்ணு, தப்பை எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் கிராமர் தெரிஞ்சுட்டு தான் கிராமரை உடைக்கணும். ஒன்ன தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்னொரு விஷயத்த நம்ம செய்யணும். தெரியாம செஞ்ச விடாது. பிசிக்கு தெரியும் சரி எதுன்னு, ஆனா அதை மீறி என்ன பண்றதுன்றதான் பிசி செஞ்சாரு. அதே போல இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒரு விஷயத்தை முழுமையாக தெரிந்து கொண்டு அதை மாத்துறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். அப்பதான் மிகச்சிறந்த படைப்புகள் நமக்கு வரணும். ஏன்னா ஒரு திருக்குறளை சொல்லி முடிக்கிறேன். கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஒரு விஷயத்தை கற்க வேண்டும், அதை கசடர கற்க வேண்டும். அப்பதான் அதன்படி நம்ம சரியா நிற்கலாம். தப்பா கத்துக்கிட்டோம்னா சரியா நிற்க முடியாது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் ஞாபக கிளை எங்கிலும் வந்து போகும் அழகிய முகம், கண் சிமிட்டாமல் நாம் பார்த்த சிம்டாங்காரன் பாட்டு. மகாராஷ்டிராவிலிருந்து கோடம்பாக்கம் வந்த மக்கன் பேடா இவர். அழைக்கிறோம் சிம்ரன் குப்தா அவர்களை. ப்ளீஸ் கம் அண்ட் ஸ்பீக் ஃபியூ வேர்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். என்னிடம் ஹிந்தியிலோ அல்லது இங்கிலீஷ்ல கேள்விகள் கேட்கும்படி பத்திரிகை எல்லார்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். Okay, first of all, I want to thank my producer Vijay sir. Thank you so much for everything. My director Venki sir, thank you so much. This Vittai Karan film, it means the world to me. Thank you so much, Satish. Thank you so much for your support throughout the film. Thank you so much for this lovely, huge opportunity to showcase my talent. I hope other producers and directors also accept me, since I am an outsider and I have absolutely no godfather, help or support or connections in the film industry. But I can assure you one thing for sure, that I am an extremely talented girl which will be seen in the film. So yeah, Vittai Karan is releasing on 23rd Feb and I know for sure that it is going to be a huge hit. Thank you so much, and I couldn't have asked for a better debut film. Thank you. Thank you. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம்
தமிழ் சினிமாவில் இளைஞர்களின் நம்பிக்கை படைப்பாளியான லோகேஷ் கனகராஜின் இணை இயக்குனர் மாஸ்டர் விக்ரம் என்ற பட அனுபவம் தீரா தேடலுடன் புதியவர்களின் புது அலை தமிழ் சினிமாவில் முதல் படைப்பாக வைரத்தை கையில் எடுத்துள்ளார். தமிழ் சினிமாவில் எப்போதும் பேசப்படும் படைப்பாக வைரமாய் ஜொலிக்க வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் வித்தைக்காரன் பட இயக்குனர் வெங்கி அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் படம், என் ஃபர்ஸ்ட் மேடை. எனக்கு பெருசா பேசலாம் வராது. எனக்கு நான் 4 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய பேர்கிட்ட கதை சொல்லியிருப்போம், நிறைய முயற்சி பண்ணியிருப்போம், நிறைய ப்ரொடியூசர்கிட்ட போயிருப்போம். பட் அதில் நிறைய தள்ளி போயிருக்கோம். அப்புறம் கேட்கலான்னு சொல்லியிருப்பாங்க, அப்புறம் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதான் பிக் திங்ஸ் ஹேப்பன் சடன்லி, உடனே நடந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் விஜய் சார்கிட்ட போய் கதை சொன்னேன். கதை சொன்ன உடனே எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு. அந்த 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 ஒரு 2.5 மணி நேரம் கதை கேட்டிருப்பாரு. 2.5 மணி நேரம் கதை கேட்டு அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல என்ன வேற என்ன ஒர்க் பண்றீங்க, வேற என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிலாம் கேட்டாரு. அது கேட்டுட்டு நான் ஓகே நான் படம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சதீஷ் தான் எனக்கு அங்கே அமுச்சு வச்சாரு. ஸோ அங்கேருந்து படம் ப்ரொசீடே வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ப்ரொடியூசர் சார். தேங்க்ஸ் சார். அப்போ நான் கேட்டதெல்லாம் நிறையா கொடுத்தாரு, கேட்கறது தாண்டி நிறையா கொடுத்தாரு. படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் சதீஷ் என்ன படத்தோட ஹீரோ, ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு எனக்கு. நான் ரொம்ப வருஷமாவே ஃப்ரெண்டு. சரி ஒரு ஹீரோ ஆயிட்டார். அப்புறம் சரி ஒரு ஹீரோவா படம் பண்ணலாம்னு சொல்லி பேசி ஒரு முடிவெடுத்து இந்த கதையை ஃபர்ஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணோம்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் அந்த படம் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே தேங்க்ஸ் ஃபார் சதீஷ் ஃபார் கிவிங் மீ த டேட்ஸ் அண்ட் ஆக்டிங் இன் மை மூவி. அடுத்தது யுவா. நானும் அவனும் மாஸ்டர்ல ஒர்க் பண்ணோம். நான் டைரக்ஷன் சைடில் ஒர்க் பண்ணேன், அவன் சினிமாட்டோகிராஃபி சைடில் ஒர்க் பண்ணான். அதான் படம் இந்த மாதிரி ப்ரொடியூசர் கிட்ட கிடச்சிருச்சு ஓகேன்னு உடனே நான் அடுத்த கால் பண்ணது அவனுக்கு தான். கால் பண்ணி டே நம்ம படம் பண்ணுறோம்டா அப்படின்னு. என்னன்னா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டான். ஆமாண்டா நம்ம படம் பண்ணுறோம், நீ வா நான் கதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். கதை கேட்டான். ஆப்வியஸ்லி அவன் தான் படம் பண்ணுறான் அப்படின்னும் போது அவன் எந்த கதைனாலும் ஓகே தான் சொல்ல போகிறான் அவன். பட் இந்த கதை கேட்டு அவனுக்கு நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது சொன்னான். அதுக்கப்புறம் அவன் அதுக்கு ஒன்று இன்போர்ட்ஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தான், நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பித்தான். அப்புறம் என் ஃப்ரெண்டு, என் படத்தில் அசோசியேட் டைரக்டர் அபிலாஷ், அவன் தான் இந்த கதையெல்லாம் ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பத்துல இருந்து. ஃபர்ஸ்ட் நானும் அவனும் பேசும்போது திருட்டு கதை எழுதலாம், ஒரு ஹைஸ்ட் பத்தின படம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நான் இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். எனக்கு சதீஷ் தான் ஹீரோன்ற போது ஓகே ஒரு திருட்டு கதை எழுதலாம், அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நமக்கு. இல்ல அது அந்த அர்த்தத்துல இல்ல, சதீஷை வச்சு இதுக்கு பண்ணாத ஒண்ணு பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு ஒன்று எடுத்து அது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம். அப்புறம் ஜியாகிரபியா யோசிச்சோம் எங்க போய் கொள்ளையடிக்கலான்னு. இது கொள்ளையடிக்காத இடமா இருக்கும், நகைக்கடை, துணிக்கடை, அந்த மாதிரி காலேஜ், பேங்க், அந்த மாதிரி ஆல்ரெடி பார்த்த இடமா இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப யோசிச்சு நானும் அவனும் தான் ரொம்ப யோசிக்கும் போது நான் அவன்கிட்ட கேட்டேன் எது கொள்ளவே நான் ஒண்ணுனா சொல்லிட்டே இருந்தான். நான் இல்லடா வேணாண்டா நான் கேட்டேன், சரி கொள்ளையே அடிக்க முடியாத ஒரு எண்ணம் இருக்கணும்டா, அது எதிரா இருந்தேன். இப்போ ஏர்போர்ட்ல கொள்ளடிக்கும் போ, நீ போய் அடி அப்படின்னாம அப்போ தான் அப்போ ஓகே ஏர்போர்ட்ல ஃபிக்ஸ் பண்றேன். ஏர்போர்ட்லாம் கொள்ளடிக்க முடியாது அப்படின்னா இல்லடா அப்போ அடிக்கிறோம் நம்ம, அதுக்கு எழுத ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சொல்லி போட்டது அவன் தான். அது தேங்க்ஸ் மச்சான். அடுத்தது என் படத்தோட எடிட்டர் சித்தார்த். எனக்கு மேல நிறைய நேரம் உழைச்சிருக்காரு அப்படின்னா ஆப்வியஸ்லி டைரக்டர் தான் அதிக நேரம் உழைச்சிருப்பாங்க, அசன் டைரக்டர்ஸ் தான் அதிக நேரம் உழைச்சிருப்பாங்க. எனக்கு மேல படம் ஃபுட்டேஜ் ரெடியானதுல இருந்து எனக்கு மேல அந்த படத்தை பார்த்தது, எனக்கு மேல நிறைய உழைச்சது, டே அண்ட் நைட்டா இருக்கட்டும். நான் கூட சம்டைம்ஸ் ஆஃபீஸ் போகாம போன்லேயே கூட வேலை நடக்குதா இல்லைன்னு கேட்டுப்பேன். எனக்கு மேல நிறைய உழைச்சது சித்தார்த் தான், நல்லாவும் உழைச்சிருக்காரு. தேங்க்ஸ் இது. அப்புறம் நடிச்ச நடிகைகள், அப்புறம் சிம்ரன் அவங்க ஆடிஷன் கூப்பிடும் போது நான் அப்போ ஹைதராபாத்ல எங்கேயோ இருந்தாங்க, ஃபோன் பண்ணோம், ஃபோட்டோ காமிச்சாங்க. ஃபோட்டோ பார்த்தா எனக்கு கன்வின்சிங்கா இருந்தது, ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டா இருக்கணும். ஸோ பார்க்கும்போது எனக்கு ஓகே கன்வின்சிங்கா இருந்தது. நாளைக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் மேனேஜர்கிட்ட. அவங்க உடனே நாளைக்கே வந்துட்டாங்க. அவங்க ஏதோ பாம்பே போயிட்டு இருந்தாங்க போல, அப்போ லக்கேஜ்லாம் எடுத்து மொத்தமா நேரம் ஆஃபீஸ்க்கே வந்துட்டாங்க. ஆஃபீஸ்க்கு வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணாங்க. ஆடிஷன் அட்டன் பண்ணோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ப்ரொடியூசர் சொன்னேன், சார் இவங்களை ஃபிக்ஸ் பண்ணலாம் சார், நம்ம வேற தேட வேணாம் சார் நம்ம அப்படின்னு சொன்னா. அவங்க அங்கேருந்து வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ், அதுக்கப்புறம் நடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிம்ரன். அதுக்கப்புறம் அவங்க ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி கூட சரி ஒரு 4 நாள் ஷூட்டிங் இருக்குன்னா அதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்துருவாங்க, டைலாக் போய் பேசலாம். அவங்க சுத்தமா தமிழ் தெரியாது. எனக்கு எப்படி ஒரு வார்த்தை கூட ஹிந்தி தெரியாதோ அந்த மாதிரி அவங்களுக்கு சுத்தமா தமிழ் தெரியாது. அவங்க அங்கேருந்து வந்து அவங்க முன்னாடி டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க, ஃபுல்லா டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ஷூட்டிங் வந்து டக் டக்குன்னு சிங்கிள் டேக்ல அடிச்சு இது பண்ணிட்டாங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். மதுசூதன் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த படத்துல நல்லா காமெடி பண்ணியிருக்காரு அவரு. அப்புறம் ஆனந்தர் சார் நடிச்சிருக்காரு, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் மாரிமுத்து சார் நடிச்சிருக்காரு, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். சின்ன ரோல் தான் நல்லா பண்ணியிருக்காரு அவரு. அப்புறம் நடிச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ரிச்சி இந்த படத்துல
பாட்டு கொரியோ பண்ணியிருக்காரு, நல்லாவே பண்ணியிருக்காரு. அது அவருக்குமே எனக்கு வேலை இருக்காது பெருசா, நம்ம ஆக்ஷன் சொல்ல கூட தேவையில்லை, நம்ம பாட்டுக்கு ஒரு ஓரமா சேர் போட்டு ஜாலியாக உட்காந்துருக்கலாம். பாட்டு எடுத்து கொடுத்தது தேங்க்ஸ் ரிச்சி. அப்புறம் அண்ணன் சுப்ரமணிய சிவா அண்ணா ஒரு நல்ல கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேங்க, நானும் ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருக்கேன், அது என்னன்னு தெரியல. அது ரொம்ப ப்ரெஷரான ஒரு மொமெண்ட். ஏன்னா நான் திருப்பி நடிக்கும் போது எனக்கு மற்றவங்க கிட்ட வேலை வாங்குறது ஈஸியா இருக்கும், நம்ம அந்த வேலையை பண்றதுன்றது எப்பவுமே கஷ்டமா தான் இருக்கும். அது நடிக்கும் போது எனக்கு அது திருப்பி நான் மானிட்டர்ல எப்படி இருப்பேன், என்னவா இருப்பேன், எப்படி என்னவா நடிக்கிறேன், கரெக்டா நடிக்கிறேன்னா ஏன்னா நான் தான் டிசைட் பண்ணணும். நான் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்றது நான் டிசைட் பண்ற வரைக்கும் திருப்பி நடிக்கணும். அது மற்றவங்களும் கோஆபரேட் பண்ணா நிறைய கோஆபரேட் பண்ணாங்க. சுப்ரமணிய சிவா தேங்க்ஸ்ண்ணே. அண்ணன் கூட எனக்கு காம்பினேஷன் எனக்கு நிறையா, அதனால அவர் கூட நடிச்சோம். அவர் நல்லாவே ட்ரெயின் பண்ணாரு, நல்லா சப்போர்ட் பண்ணாரு எனக்கு, நல்லா நடிக்கிறேன்னு சொல்லி. அப்புறம் வேற யாரு? ஆமா, அது கரெக்ட் தான், வேற வழி இல்லைன்றது ஒன்று இருக்கு. தேங்க்ஸ்ண்ணே. அப்புறம் மியூசிக் டைரக்டர் பிபிஆர்னு ஒரு புது மியூசிக் டைரக்டர் தான், நிறைய பேர் புதுசு தான் நாங்க இது பண்ணியிருக்கோம். அதுல மியூசிக் டைரக்டர் நல்லா சூப்பராகவே பாட்டு போட்டிருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸா ஒரு மியூசிக் எனக்கு காமிச்சார், போட்டு வச்சிருந்தது. அது பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. உடனே மற்ற டியூன்ஸ்லாம் சொன்னேன், மற்ற பாட்டுலாம் கேட்டேன், போட்டு டக்குன்னு போட்டு கொடுத்தாரு. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் இன்னைக்கு வரல, அவர் ஆர்ட் டைரக்டர் துரராஜ் சார்னு சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்ட் டைரக்டர். எங்களுக்கு தேவையானது இப்போ ஏர்போர்ட் மேட்ச் பண்ற மாதிரி வேணும் அப்படின்னா லைவ்ல போய் எடுத்தோம். அடுத்த தவிர்த்து மேட்ச் பண்ற மாதிரி செட்டு போட்டு கொடுத்தாரு. எங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணாரு படத்துக்குள்ள. அப்புறம் பாட்டு வயமுற்ற எழுதியிருக்காரு, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த இடத்துல இப்போ கேட்டோம், சுச்சுவேஷன் சொன்னோம், ஓகே நான் எழுதி தரேன் சொன்னாரு. டக்குன்னு அடுத்தடுத்து ஒரு 2 நாள் 3 நாள்ல பிரிண்ட் அவுட் இது மெயில் வந்துட்டே இருக்கும். பாட்டு எழுதி கொடுத்து நம்ம கரெக்ஷன் சொல்ற மாதிரி நம்ம அந்த அளவுக்கு அறிவும் இல்லை, பட் நல்லாவும் இருந்தது. அதனால ஓகேன்னு சொல்லி நம்ம பாட்டெல்லாம் ப்ரொசீட் பண்ணியாச்சு. வேற யாருக்கு விட்டனான்னு தெரியல. காஸ்டியூம் டிசைனர் அவங்க முன்னாடி படங்கள் பண்ணியிருக்காங்க. காஸ்டியூம் டிசைனர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க அவங்க. இந்த படத்துக்கு அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க ஏர்போர்ட்டுக்குள்ள இருக்க யூனிஃபார்ம்ஸ் நிறைய தேவைப்பட்டுச்சு எங்களுக்கு, அதுக்கு அவங்க நிறையவே ஹெல்ப் பண்ணாங்க அவங்க. அப்புறம் ஒர்க் பண்ண சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்கும் தாரணி ரொம்ப தேங்க்ஸ். சின்ன கேரக்டர் தான் அவருக்கு. விக்ரம் சின்ன கேரக்டர்னு சொன்னாங்க. ஆக்சுவலா இவருக்கு 2 பேர் பக்கத்துல உட்காந்து கூட படத்துல ஹீரோயின்றது இல்லை, இவர் டபுள் ஆக்ஷன் அடிக்கிறார், அவருக்கு ஹீரோயின் இல்லை. ஆனா அவர் சின்னதா அவருக்கு ஒரு ஹீரோயின் வேறு கொடுத்துருக்கோம் நாங்க. அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றி. கூட நடிச்சவங்களுக்கு, டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது ஸ்பெஷலா எக்ஸ்ட்ராவா நன்றி சொல்லணும்னா 2 பேருக்கு சொல்லணும். ஒன்னு என் டைரக்ஷன் டீமு. நான் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் தான். நான் ஒர்க் பண்ற இடத்துல கொஞ்சம் ஷார்ட் டெம்பரா தான் இருப்பேன். ஒரு வாட்டி சொல்லுவேன், 2 வாட்டி சொல்லுவேன், 3 வாட்டி சொல்லுவேன், 4 வாட்டி கொஞ்சம் லைட்டா மூஞ்சி காமிச்சிருவேன். பட் அதுக்காக வேலையை விட்டு போகாம கடைசி வரைக்கும் புரிஞ்சுட்டானுங்க. ஓகே, இவன் கொஞ்சம் கோளாறு தான், ஆனா தப்பு பண்ணும்போது கோளாறு ஆகிறான். அவன் சும்மா கோளாறு ஆக மாட்டான். அவன் ஒரு 4 வாட்டி சொல்றான், 4 வாட்டி நம்ம புரிஞ்சு போனோம். 5ஆவது வாட்டி தான் அவன் கொஞ்சம் மூஞ்சி காட்டுறான்றது அந்த தேங்க்ஸ்டா. அதுக்கு 10 பேர் இருந்தாங்க என்கிட்ட. எல்லாரும் கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் படத்துலேயே 10 பேரா அப்படின்னு. அது ஃபர்ஸ்ட் வாட்டி ஒருத்தர் கேட்டார், ஃபர்ஸ்ட் படத்துலேயே 10 பேரான்னு. அப்போ யோசிச்சேன், நான் தப்பு பண்றதா அப்படின்னு. செகண்ட் வாட்டியும் திருப்பி ஒருத்தர் கேட்டாரு, கொஞ்சம் ஓவரா போயிட்டுமோ. 3rd வாட்டி ஒருத்தர் கேட்டாரு 10 பேர் அப்படின்னா. ஆமாங்க, அப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், ஓகே கரெக்டா தான் போயிட்டு இருக்கோம். நம்ம இவ்வளவு பேர் கேட்கறானுங்க அப்படின்னா அது தப்பு பண்ணல. நம்ம 10 பேர் வேணுங்க, எனக்கு 10 பேர் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 5 பேர் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாக்குறவங்க எல்லாம் கேட்பாங்கல்ல, சார் டேரக்டர் நீங்க எனக்கு அசன் டேரக்டர், ஓகேவா அசன் டேரக்டர் சொன்னா ஓகேவா வான்னு அப்படி கூப்பிட்டு நான் போட்டு சேர்த்தேன். அப்படியே 10 பேர் நல்லா வேலை பார்த்தாங்க. அந்த 10 பேர் ஈக்குவலா 10 பேர் சொல்ல 15 பேர் சொல்லணும். அது ஈக்குவலா அந்த சினிமாட்டோகிராஃபி டீம்ல இவங்க டீம்ல ஒரு 5 பேர் இருக்காங்க. அவங்களும் சேர்த்து எனக்காக வேலை பார்த்தாங்க. படத்துக்காகவும் சரி எனக்காகவும் சரி 15 பேர் தான் சொல்லணும். அந்த 15 பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா, ரொம்ப தேங்க்ஸ். டே 1ல இருந்தே நான் எனக்காக நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன். என்னோட அதிகமா மென்டலி பிசிக்கலி எல்லாமே உழைச்சது, அதிகமா வேலை பார்த்தோம்னா அவங்க தான். ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. வேற யாரையா விட்டுனான்னு தெரியல எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் படம் பாருங்க, பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பிடிக்கும் நம்புறேன். நான் ஆசாசா ஒரு கதை ஒன்று எழுதியிருக்கோம், அந்த கதையில படம் பண்ணியிருக்கோம். அது ஒன்று 23rd ரிலீஸ் ஆகிறது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 23rd ரிலீஸ் ஆகும். நீங்க எல்லாம் பாருங்க, பிடிச்சிருந்து நல்லபடியா எழுதுங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். விசாரிக்கிறோம். அனைத்து உதடுகளுக்கும் தெரிந்த ஒரே சர்வதேச மொழி சிரிப்பு. சிரிப்பு என்பது ஒரு கலை. பறவைக்கு அழகு சிறகு, நமக்கு அழகு சிரிப்பு. தன் உடல் மொழியாலும் உள்ளம் நகைச்சுவையாலும் மனித உணர்வுகளை தனது நகைச்சுவையால் அள்ளி தெளித்து பரிமாறி கொடுத்து பார்வையாளர்களை குஷிப்படுத்துபவர் இவர். மெரினா, மான் கராத்தே, எதிர்நீச்சல், ரெமோ, கத்தி, தங்கமகன், வேலைக்காரன், டெடி என்று காமெடி பாத்திரங்களில் வந்தவர் நாய் சேகரில் கதை நாயகனாக உயர்ந்தார். வித்தைக்காரனில் இரட்டை வேடங்கள், கதை நாயகனாக தொடரும் தி மேஜிக் மேன் சதீஷ் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம்.
தேங்க்யூக்கா, நன்றி. நன்றி சொல்றதா தான் சார் சொன்ன மாதிரி நன்றி சொல்லத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு சொல்லணும். ஃபர்ஸ்ட் மீடியா உங்களுக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா இந்த படத்துக்காக மட்டும் இல்ல, நாய் சேகர் அது ரிலீஸ் ஆன டைம்ல கிடைச்ச நல்ல ரிவ்யூஸ் தான் அந்த படத்துக்கு வந்து நிறைய ஃபேமிலி அண்ட் குழந்தைங்களை கொண்டு வந்து சேர்த்து ஒரு நல்ல சக்சஸ் படமா எங்களுக்கு அந்த டைம்ல கொடுத்தது. ஸோ அதோட சக்சஸ்னாலதான் அடுத்த படம் அதே கம்பெனி ஏஜிஎஸ்ல காஞ்சூரிங் கண்ணப்பன் பண்ணோம். ஸோ அதுக்கும் நீங்க கொடுத்த நல்ல ரிவ்யூஸ் தான் நிறைய ஒரு இதுவா இருந்தது, தியேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருந்தது. அப்கோர்ஸ் அந்த படம் நல்ல தியேட்டரிக்கல் ஷேரே பண்ணிச்சு. நெட்ஃபிளிக்ஸா இருக்கட்டும் அண்ட் சேட்டலைட் எல்லாமே ரொம்ப நல்ல இதுக்கு போச்சு. ரொம்ப ஹாப்பி அவங்க எல்லாருமே. அந்த ஹாப்பிக்கு காரணம் நீங்க கொடுத்த அந்த ரிவ்யூஸ் தான். ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மீடியாக்கு, உங்களுக்கு அண்ட் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இதுல ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து தியேட்டர்ல ஹீரோ யாரு அப்படின்லாம் கவலைப்படாம வந்து பார்த்ததுதான். கதை நல்லா இருந்ததுன்னா யாரா இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்த 2 படங்கள் அந்த படம். ஸோ அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர்கள் ரசனைக்கும் நான் இங்க நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் மிக முக்கியமா இப்ப இந்த படத்து விஷயம் மட்டும் இல்ல, பொதுவாகவே இன்னொரு முக்கியமான நன்றி சொல்ல வேண்டிய இடம் வந்து தளபதி விஜய் சாருக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஏன்னா இந்த படம் வந்து செக் வந்து ஃபர்ஸ்ட் அவர் கையில இருந்து தான் வாங்கினதே. நாங்க டைரக்டருக்கு அந்த செக் அவர் கையில தான் வாங்கணும். ஸோ அப்படி எங்களுக்கு தொடங்கி வச்சாரு. அண்ட் அவர்கிட்ட வந்து நான் இப்போ ஒரு இந்த கட்சி பேர் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நாள் என்ன கூப்பிட்டு இருந்தாரு ஸ்பாட்டுக்கு சொல்லி போயிருந்தேன். அப்ப போனப்ப அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை அது அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு. என்னன்னா, காஞ்சூரிங் சூப்பர் ஹிட்டுப்பா அப்படின்னாரு. அது அவர் சொல்லி கேட்கும்போது உண்மையிலேயே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ப்ரொடியூசரும் ஆடியன்ஸும் சொல்லும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் வந்துச்சு. அது விஜய் சார் ஒருத்தர் சொல்லி கேட்கும்போது எனக்கு அவ்வளவு வந்தது. அந்த படம் அவர் பார்த்திருக்காரு, அதை பத்தி என்கிட்ட பேசணும்னு நினைச்சிருக்காருன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸா இருந்தது. நான் சினிமா வந்ததற்கான பலன் அப்படின்றதுல அதுவும் நான் அடைஞ்சதா இன்னைக்கு சந்தோஷப்பட்டேன். அது அண்ட் அவர் அந்த ஃபேன்ஸுக்கு எப்பவுமே எவ்வளவு மரியாதை கொடுப்பாருன்னு நான் நிறைய இடத்துல ஸ்டேஜ்ல சொல்லியிருக்கேன். அதுல முக்கியமா இந்த இடத்துல நான் சொல்றேன். ஏன்னா கத்தி ஷூட்டிங் நாங்க ஹைதராபாத்ல பண்ணிட்டு இருக்கும் போது இவன் வெங்கி வந்து விரித்தனமான விஜய் சார் ஃபேன். அவன் நிறைய அவரை பத்தி நிறைய பேசிட்டே இருப்போம். நான் அந்த ஷூட்டிங்ல வந்து அவர்கிட்ட நான் போகும்போது சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஃபேன் ஒருத்தன் இருக்கான் சார், எல்லாத்தையும் பார்ப்போம், இதை பத்தி இது பண்ணுவோம், உங்களை பத்தி தான் சார் பேசிக்கிட்டே இருப்பான், லவ் பண்றான் சார் உங்களை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தப்போ அன்னைக்கு கரெக்டா நாங்க ஷூட்ல இருக்க அன்னைக்கு உனக்கு பர்த்டே. நான் சொல்றேன் சார், நான் சொல்லுவேன்ல சார் வெங்கி அவனுக்கு இன்னைக்கு பர்த்டே சார் அப்படின்னு. அப்படியா, கால் பண்ணியா, விஷ் பண்ணுவோம் அப்படின்னாரு. அதுவே பெரிய மனசு. ஏன்னா ஓகே நான் சொன்னேன்னு சொல்லியிருக்கலாம், பட் கால் பண்ணியா விஷ் பண்ணுவோம்னு சொன்னாரு. நான் சொன்னேன் சார் இல்ல சார், நீங்க கால் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் அவன் பொண்டாட்டிகிட்ட சொன்னா கூட நம்புவாங்களான்னு தெரியாது, யாரு விஜய் சார் உங்ககிட்ட போன் பண்ணி விஷ் பண்ணாருப்பா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி பல போய் சொல்லி வச்சிருந்திருப்பான், அதனால அவங்களுக்கு அந்த டவுட்டுகள் எல்லாம் இருந்திருக்கலாம். சார் நான் சொன்னேன் இல்ல சார், நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லையே சார், என்ன பண்றது, சரி ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ வந்து எடுத்து அதை நான் வந்து அவனுக்கு அனுப்பிச்சு விட்டேன். ஸோ நிச்சயமா அந்த டைம்ல வந்து ஒரு ஃபேன்ஸுக்கு மரியாதை கொடுக்கறதுல இவ்வளவு ஒரு பெரிய ஹீரோவை நான் பார்த்தேன். அந்த வீடியோ வந்து நான் நிறைய பேர் இப்ப கேட்டாங்க எனக்கு இதுல ஒரு விகடன் இன்டர்வியூல அதை பத்தி பேசியிருந்தேன்னு சொல்லிட்டு நான் முடிக்கும்போது அதை ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு அது கண்டிப்பா பெரிய இதா இருக்கும் இல்லையா, பாக்குற மேபி அவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஒரு இதுவா இருக்கும். நான் அதை எடுத்து வச்சிருக்கேன். அவருக்கு வந்து விஜய் சாருக்கு மறுபடியும் இங்க ஒரு நன்றி. அண்ட் கட்சி தொடங்கியிருக்காரு, அதுவும் மிகப்பெரிய, அதிலும் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் ஒரு ரசிகனா வாழ்த்துறேன்னு சொல்ல முடியாது, வேண்டிக்கிறேன். அண்ட் இப்போ படத்துக்கு வருவோம். இந்த வி சென்டிமெண்ட் உண்மையிலே எங்களுக்கு நிறைய அந்த படத்துல விவியா இருக்கு. ஜென்ரலா அஜித் சார் படங்கள்ல அந்த வீல ஸ்டார்ட் ஆகும் நிறைய, வீரம், வேதாளம், அந்த மாதிரி விடாமுயற்சி வரைக்கும். எங்களுக்கு இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் டைரக்டர் அவன் பேரு வெங்கி, அப்புறம் ப்ரொடியூசர் அவர் பேரு விஜய், அண்ட் எங்களுக்கு பிள்ளையார் சுவை போட்டு வச்ச விஜய் சார் விஜய், டைட்டில் வித்தைக்காரன், இந்த மாதிரி நிறைய வி இதுல இருக்கு. சோ அது ஒரு சின்ன சென்டிமெண்ட், அதுக்கு தான் சொன்னேன். இதுக்கு அதை சொன்ன அப்படின்னு கேட்டா பதில் இல்லை. அண்ட் எல்லாருமே நல்லாவே இந்த படத்துல உழைச்சிருக்காங்க. ஒருத்தருமே வந்து அவங்களோட பெஸ்ட் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் மோஸ்ட்லி தான் நான் சொன்ன எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் படம் தான். ஹீரோக்கும் ஃபர்ஸ்ட், சாரி டைரக்டருக்கும் ஃபர்ஸ்ட் படம், கேமராமேனுக்கும் ஃபர்ஸ்ட் படம், அவங்களும் ஹீரோயினா ஃபுல் ஃபிளெஜ்டா தான் ஃபர்ஸ்ட் படம். ஸோ அதனால அவங்க எல்லாரும் ஒரு யங் டீம். அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த விஜய் பாண்டி அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இங்க கூட பேசும்போது சொன்னா 10% டைரக்டர் இருக்காங்க, அடிக்கடி இது பண்ணுவேன், கோவப்படுவேன், ஆனா எல்லாரும் இங்க இருக்காங்கன்னு. இல்ல ஒருத்தன் போயிட்டான், ராஜேஷ் வந்திருக்கானா, வந்திருக்கா தம்பி, கோச்சிங் போயிட்டான் நடுவுல. அப்புறம் இங்க ஒருத்தனுக்கு அபிலாஷ் தேங்க்ஸ் எல்லாம் சொன்னால, அவனும் போன வர வரைக்கும் பேசல, 2 சண்டை.
சண்டை போட்டுட்டு இப்பதான் அதை பேசியிருக்காங்க, அடுத்த வாரம் பிரஸ் மீட் எடுத்து பேசி தலைவன்ட்டு. அது ஒரு குரூப்ல வேற இருக்கும், அப்படியே குரூப்ல தூக்குறாங்க, ஏன்னா இல்ல எனக்கு அவனுக்கு சண்டை வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அது வந்து ஒரு அன்பா இருந்தாலும் கோபமா இருந்தாலும் அப்படி உடனே அதை வெளிக்காட்டி விடுவான், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஆனாலும் அவன் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அந்த சின்ன சின்ன கோவப்பட்டாலும் எல்லாரும் உண்மையிலேயே நிறைய உழைச்சாங்க. எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரும் சரி, கேமரா டிபார்ட்மெண்ட்டும் ரெண்டும், யார் எந்த டிபார்ட்மெண்ட்ன்றது இல்லாம எல்லாரும் சேர்ந்து அப்படி உழைச்சாங்க. அண்ட் சுப்பிரமணியம் சிவா சார் இதுல ஒரு மிக நல்ல ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. அது பேசும்போது சொன்னாரு, விஜய் சார் மாதிரி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் யோசிச்சு பார்த்தேன், சார் தளபதி விஜய் மாதிரி இல்ல, தலைவாசல் விஜய் மாதிரி ஆடினாலே பெரிய விஷயம் தான் எனக்குலாம். அவர் கூட கவலைப்படாதே சகோதரா அந்த பாட்டுல செம்மையா ஆடி இருப்பாரு. ஸோ தலைவாசல் விஜய் கூட சொல்ல முடியாது, நம்ம ப்ரொடியூசர் விஜய் லெவலுக்கு ஆடினாலும் எனக்கு டான்ஸ்ல பெரிய விஷயம் தான். பட் இதுல ஓரளவுக்கு நல்லாவே ஆட வச்சிருக்காரு ரிச்சி, நம்புறேன். அது கஷ்டமா தான் இருக்கு உண்மையிலே, டான்ஸ் ஒரு ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை தான். நான் அதுக்கும் விஜய் சார் உதாரணத்துக்கு சொல்றேன். நாங்க வந்து இந்த கத்தி ஷூட்ல இருக்கும்போது சாங் வந்து முன்னாடி நாள் தான் வந்தது. ஸோ அவர் ரிஹர்சல் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் அந்த பஸ் சாங்ல அதுல வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு ஸ்டெப்பு, உண்மையிலே சொல்ல ரிஹர்சல் பார்க்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா காலையில ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம், ஷோபி மாஸ்டர் தான் மாஸ்டர். அந்த ஒரு சென்ட்ரல் பிஜிஎம்ல ஒரு 30 செகண்ட் ஆட சொன்னாரு அசிஸ்டண்ட்டை. அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தார் விஜய் சார். இப்படி இப்படின்னாரு, ஓகே ஓகேன்ட்டு ஓகே டேக் அப்படின்னாரு. நான் என்னத்தை பார்த்தாரு, டைலாக்னா படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு போகலாம், பார்த்து எப்படி ஆட முடியும்னு சத்தியமா சொல்றேன். அப்படியே ஒரே டேக், அது ஓகே. ஒரே ஒரு பாட்டி பார்த்துட்டு ஒரு தடவை இப்படி ஆட முடியும்னா நிச்சயமா மிகப்பெரிய லெவலில் அவரை நான் வியந்து பார்க்குறேன் விஜய் சாரை. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த டான்ஸ் அப்படின்னா இதெல்லாம் நம்ம டான்ஸ்னே சொல்லிக்க முடியாது. பட் ஓகே, என்னோட சைட்ல ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். அண்ட் ஆனந்தராஜ் சார் இதுல ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ஏதோ சில காரணங்களால வர முடியாம போச்சு. அவரும் அப்படிதான். எனக்கு அவர் ஒரு எல்லா படத்துலயும் அவர் இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். ஏன்னா அவர் நல்ல ஜாலியான ஒரு பர்சன், பாசிட்டிவான ஒரு பர்சன். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல அவர் வந்தாலே நல்லா கைத்தட்டி சிரிக்கிறாங்க. அது காஞ்சூரிங் கண்ணப்பன்ல நான் பார்த்தேன். எல்லா ஒரு தியேட்டர் போய் விசிட் போகும்போதும் அவர் வரும்போதே கை தட்டுறாங்க. நிறைய பேர் கேட்டாங்க, அந்த பாக்ஸர் அங்கிள் வரலையா, கூட்டிட்டு வரலையா அவர் அந்த படத்துல, அந்த மாதிரி வருவார். ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. அவர் சின்ன வயசுலயும் நான் பார்த்து பயந்துருக்கேன். புலன் விசாரணை எல்லாம் பார்க்கும்போது அந்த கொண்டு மூஞ்சில இதெல்லாம் வச்சு அடிப்பார், அப்பெல்லாம் பயந்துருக்கேன். அதுக்கப்புறம் நடிக்க வந்ததுக்கு அப்புறம் அவர் காமெடின்னு நடிக்க வந்து அப்பயும் பயந்தேன். ஏன்னா என் வேலைக்கு வேட்டு வச்சிட்டாருன்ட்டு. ஏன்னா எல்லா படத்துலயும் அவரு தான் பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அப்பயும் பயந்தேன். பட் இப்ப அவர் அப்படி பயப்படுறது இல்லை. பட் ரொம்ப லவ் பண்றேன். அவரும் நிறைய இந்த படத்துலயும் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் மதுசூதனன் சார், அவரும் இந்த நல்ல 3 முக்கியமான வில்லன்களா இருப்பாங்க. அவரும் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அவருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த படத்துல என்னன்னா, அவர் கூட நடிச்ச ஒரு சாம்ஸ் அண்ணன் வந்து அவர் கூடவே வருவாரு. என்னன்னா, ஒரு டைலாக் ஒண்ணு கொடுத்துட்டு போனோம்னா அண்ணன் அதுக்குள்ள ஒரு 10 மாடுலேஷன்ல 10 பாடி லாங்குவேஜ்ல ஒண்ணு பண்ணி காட்டுவாரு. இவர் ஃபர்ஸ்ட் 2-3 வாட்டி நல்லா இருக்குது பண்ணுங்க, நல்லா இருக்குது அப்படின்னாரு. ஒரு 5வது வாட்டி 6வது வாட்டி போனோன்னு இருக்கு, யாரு அவரு, எதுக்கு இப்படி பண்றாரு, ஏய் டைரக்டர் சொல்றதை மட்டும் பண்ணு, ஏன் இப்படி பண்ற நீ. 2 பேரும் அவங்களுக்குள்ள ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி ஒரு இதுவா இருக்கும், பார்க்க ஜாலியா இருக்கும். பட் சாம்சன் நிறைய நல்லாவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்துல. ஸோ அண்ணனும் இன்னைக்கு வர முடியல. ஸோ அவரும் அப்படிதான், டிராமா டைம்ல இருந்தே எனக்கு பழக்கம். கிரேசி மோகன் சார் டிராமால நாங்க 2 பேரும் ஒன்னா நடிச்சிட்டு இருந்தோம். ஸோ அவரு அண்ட் ஜப்பான் குமார் அண்ணன், அவரும் வந்து ரொம்ப நாளா நம்ம பார்த்துருக்கோம். அவரும் இந்த படத்துல ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் பாவல் நவகீதன், அவரும் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவங்க மேபி இங்க வரலன்னு நினைக்கிறேன். அண்ட் சிம்ரன் குப்தா, அவங்க கிட்ட வியந்து பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் சொன்ன மாதிரி தான் இந்த டைலாக வந்து அந்த அவங்க ஹிந்தி தான், தமிழ் தெரிய வாய்ப்பே இல்லை. பட் ஒரு டைலாகும் முன்னாடியே வாங்கி அந்த டேக்ல பேசும்போது கரெக்டா இருக்கும், லிப் வந்து கரெக்டா இருக்கும். மேபி சில அந்த வார்த்தைக்கு சும்மா மாறி வேணா இருக்கலாமே தவிர அந்த லிப் சிங்க் கரெக்டா இருக்கும். ஸோ டப்பிங்ல பாத்தீங்கன்னா ஒரிஜினலா இவங்க பேசின மாதிரியே அவங்க பேசியிருக்காங்க. ஸோ அந்த டெடிகேஷன், அந்த டைலாக மனப்பாடம் பண்ணி, பிராம்ப்ட் எல்லாம் கிடையாது, உண்மையிலேயே மனப்பாடம் பண்ணி பேசினாங்க. ஸோ அந்த டெடிகேஷன் கண்டிப்பா அவங்களும் பெருசா ஜெயிக்கணும்னு நானும் ஒரு நடிகராக ஆசைப்படுறேன். அண்ட் தாரிணி, அவங்களுக்கும் ஒரு நல்ல ரோல் தான். சொன்ன மாதிரி எனக்கு 2 பேர் பக்கத்துல உட்காந்துருக்காங்களே தவிர எனக்கு ஒரு ஹீரோயினும் இல்லை. 1/2 மணி நேரம் நடிச்சான் விக்ரமுக்கு தான் ஒரு பேரை கொடுத்து விட்டாங்க இதுல. ஸோ அதான் இந்த கதையின் நாயகனா இருக்கும் பொழுது நம்மளை சுத்தி எல்லாரும் நல்லா ஸ்கோர் பண்ற மாதிரி தான் இருக்கும். அது எனக்கு இதுலயும் ஃபீல் ஆச்சு. காஞ்சூரிங் கண்ணப்பன் எப்படின்னா, இப்போ நம்ம உள்ள தேலித்தா படம் நான் பார்க்கும்போது
கிளைமேக்ஸ்ல கார்த்திக் சார் சண்டை போட்டுட்டு இருப்பாரு, இந்த பக்கம் கவுண்டமணி சார் வந்து அவர் ஜாலியா அடிச்சுன்னு இருப்பாரு. எனக்கு கார்த்திக் சாரை காட்டும் போதெல்லாம் எனக்கு தோணும், அட இது இருக்கட்டும், நான் அவர் கவுண்டமணி சாரை காட்டுங்க, அவர் சண்டை போட்டு தான் ஜாலியா இருக்குன்னு குழந்தையா பார்த்து ரசிச்சேன். இப்போ நான் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டேன். நான் இருந்தாலும் அங்கிருந்து அந்த பக்கம் வந்து ஆனந்தராஜ் சார், கிங்ஸ்லி, விடிவி அண்ணன் இவங்கெல்லாம் பண்ணும்போது அது வரட்டும், இவர் நீ ஏன்பா சும்மா சீரியஸா பேசினிருக்கின்ற மாதிரி தான் இருக்கும். பட் எனிவே அது கதையை நகர்த்தி கொண்டு போகும்போது அதெல்லாம் வந்து அப்படிதான் இருக்கும். இதுலயும் அந்த மாதிரி என்ன சுத்தி எல்லாரும் நிறைய இது பண்ணுவாங்க. பட் ஒரு ஹீரோவா ஒரு அந்த கேரக்டர் இருக்கும்பொழுது அது எப்படி போகணுமோ அப்படிதான் இந்த கேரக்டரை கொண்டு போயிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு முயற்சியா தான் நம்புறோம். உண்மையிலே ஏர்போர்ட்ல எடுத்தோம், அங்க எல்லாரும் நல்லபடியா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல தான் எடுத்தோம். அப்கோர்ஸ் இங்க ஒரு அவருக்கே எவ்வளவு சொன்னாங்க, 3 லட்சமா என்னமோ சொன்னாங்க, ரொம்ப இதுவா இருந்தது. பட் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி அதையும் எடுத்திருக்கோம். அண்ட் செட்டு எல்லாமே நல்லபடியா இது பண்ணி கொடுத்தாரு. தயாரிப்பாளருக்கு இந்த இடத்துல எங்களை நம்பி ஒரு யங் டீமை நம்பி கொடுத்ததுக்கு நன்றி ப்ரோ. நீதி நடிச்ச எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் மியூசிக் விபிஆர் அவரும் அவருடைய ஃபர்ஸ்ட் படம்க்கு நல்லாவே சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருக்காரு. சாங்கை விட இன்னும் பிஜிஎம்ல நல்லாவே ஒர்க் பண்ணியிருந்தாரு. எனக்கு அது இன்னும் ரொம்பவுமே பிடிச்சிது. ஸோ ஓவராலா ஒரு யங் டீம் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோன்னு நம்புறோம். கேமராமேன் ஒரு நாளைக்கு திட்டுவான், என்ன மட்டும் விட்டு அப்படின்ட்டு. ஸோ யுவாவும் ஒரு ஃபர்ஸ்ட் படத்துக்கு நிச்சயமா எல்லாருமே அவங்களோட ஒரு பெஸ்டா கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் நம்புறேன். எல்லாரையும் சொல்லிட்டேன். எடிட்டருக்கு வந்து அதான் அவர் சொன்ன மாதிரி வெங்கியை விட அதிகமா அந்த இடத்துலயே உட்காந்து அதையே பார்த்து கஷ்டம் தான். ஒரு எடிட்டர் வந்து நம்ம மூஞ்ச பார்த்து பொண்டாட்டி மூஞ்ச கூட என் மூஞ்சி தான் நிறைய ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் பார்த்து கஷ்டமான ஒரு வேலை தான். எல்லாரும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துதான் நம்புறேன். அண்டு நீங்க எழுதுறதுல தான் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான படமா இருக்கும் நம்பி தான் எடுத்திருக்கோம். ஸோ பிடித்திருந்தால் இந்த படத்தை நல்லபடியா எழுதுங்க, இல்லைனாலும் நல்லபடியா எழுதுங்க. ஏன்னா ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா கண்டிப்பா வரிசையா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த ப்ரொடியூசருக்கு அடுத்த புது டைரக்டருக்கோ புது ஹீரோஸ் கிரியேட் ஆகி வருவாங்க. இன்னைக்கு நல்லா இருக்கு உண்மையிலே இண்டஸ்ட்ரி, நிறைய புது ஹீரோஸ் வராங்க. ஆடியன்ஸும் நல்லா ஆயிட்டாங்க. யாரு ஹீரோங்கிறது முக்கியம் கிடையாது, படம் நல்லா இருந்தா நாங்க தியேட்டருக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி வந்து பாக்குறாங்க. அதனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க தான் கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ மறுபடியும் ஒரு நல்ல இதுல உங்க எல்லாரும் மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். ஜெய் ஹிந்த். ஓமை கோஸ்ட் படத்துல தர்ஷா குப்தா நடிச்சாங்க. வித்தைக்காரன் படத்துல சிம்ரன் குப்தா நடிச்சிருக்காங்க. என்ன ஒரு குப்தா ஃபேமிலியா இருக்கு, எப்படி அது சூஸ் பண்ணீங்க சொல்லுங்களேன். என்னங்க குப்தா ஸ்வீட்ஸ் நான் விரும்பி சாப்பிடுவேன், அதனால அதெல்லாம் இல்லைங்க. எனக்கு யார் ஹீரோயின் அதெல்லாம் நான் தலையிடுறதே கிடையாது. டைரக்டர் யார் சொல்றாங்களோ நாங்க போய் நிற்பேன், நடிப்பேன், அவ்வளவுதான். அதனால என்னுடைய பங்கு இதுல எதுவுமே இல்லை. தானா நடந்ததுதான். தேங்க்யூ. சரி, நீங்க வந்து ஒரு ஆங்கரோட வாழ்க்கையில் நீங்க இப்படி விளையாடலாமா? ஏன்னா நீங்களே வந்து எல்லாத்தையும் ஆங்கர் பண்றீங்களே. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லா இடத்துலயும் வந்து அதுவும் நல்ல சம்பளம் வேற வாங்குறதா சொன்னாங்க. ஆங்கர் பண்றதுக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாதான் பண்ணுவேன்னு சொல்றதா கேள்விப்பட்டேன். தானா தேடி வருது, நானா தேடி போல. அதோட பிரசாத் லேபோட ஓனர்ன்றாங்க வேற. அதோட டிடி இவங்க தான் அந்த பிரசாத் லேபோட டிடி. ஓகே, நான் ஓனர்னு சொன்னது என்ன நல்லா இருந்துச்சு தான். நான் பாட்டுக்கு போனல, தேவையில்லாம என்ன கேட்டு. கொஸ்டின் ஆன்சர் இந்த படம் பத்தி சதீஷ் கிட்ட யாராவது கேட்கணும்னு விருப்பப்படுறவங்க, இந்த டீம் கிட்ட யாராவது கேட்கணும்னு நினைக்கிறவங்க? அல்ல, அந்த குப்தா கோயம்புத்தூர் தான் அவங்க, தர்ஷா குப்தா. ஹிந்தி இல்ல, கத்துக்கணும் தான் ஆக்சுவலா. ஏன்னா இவங்க வீட்டுல பேசுறதுக்காவது கத்துக்கணும். பட் இல்ல, அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண, தமிழ் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இப்படி தமிழ் வளர்த்தாலும் நல்லதுதானு. டேரக்ட் சார், இங்க சில வித்தைக்காரன் அப்படின்னு போட்டிருக்கீங்க. அதுல ஒரு சிம்பிள் வந்து செஸ் போர்டில் இருக்கக்கூடிய கிங் வச்சிருக்கீங்க. பட் செஸ் போர்டில் இருக்கிற கிங்குக்கு வேலையே கிடையாது, இதுல ஏன் வச்சிருக்கீங்க? குயினுக்கு தானே வேலை இருக்கு அதிகமா அதுல. இல்லைண்ணே, இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு மோஷன் போஸ்டர் விட்டோம், அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த படத்துல இந்த கிங் தான் எல்லாருமே ஆப்ரேட் பண்றோம். எதிரில் மோஷன் போஸ்டர் எப்படி பண்ணிருப்போம்னா, ஒரே கிங் இருக்கும், எதிரில் 16 பேர் இருப்பாங்க, மற்ற காயின்ஸ் இருக்கும், சிப்பாய்களும் இருப்பாங்க. இவன் ஒரே கிங் இருந்து 16 பேர் கூட விளையாண்டானா இந்த ஒர்த்தை எப்படி ஜெயிக்க முடியும்ன்றத படத்துக்குள்ளேயும் இருக்கும். ஸோ அதுக்காக ஒரே கிங் வச்சிருக்கோம். ஆனா கடைசியில் ராணி தான் நிறைய பவர்னா, ஜெயிக்கிறது ராஜா தானே. ராணி போய் கூட ராஜா ஜெயிக்க முடியும். அது மாதிரி ராஜா தான் ஜெயிக்கிறாருன்றதுதான், ராணி இல்லைன்னா ஜெயிக்கலாம். நம்ம சிவா சார் பேசும்போது இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு, அந்த இடத்துக்கு வந்து சதீஷ் தான் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொன்னாரு. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க?
அது வாழ்த்துறவங்க அவங்க மனசுல பெருசா நினைச்சு வாழ்த்துறதானே. அதாவது இப்போ எங்க அம்மா என்ன வாழ்த்தும் போது நல்ல ராஜா மாதிரி வருவிடான்னு சொல்லுவாங்க. பட் நம்ம அப்படி வரமாட்டோம் இல்லையா, ஏதோ ஓரளவுக்கு வருவோம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனசுல வச்சு வாழ்த்தினார், அவ்வளவுதான். அது அப்படியே கேட்டீங்கன்னா கஷ்டம் தான். சரி, அப்போ விஜய் ரசிகர் நீங்க, விஜய் கட்சியில சேருவீங்களா? நம்ம ஓட்டு போடுறது வந்து யாருக்குமே வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால சொல்லல. பட் கண்டிப்பா வந்து நம்ம எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்குன்னு நான் நம்புறேன். அதுதான் அப்படி மாற்றி சொல்ல வந்தேன். திருப்பி நீங்க அதையும் வந்து சேர்ந்துதான் அதை பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு. இப்போ விஜய் சார் படத்துல நடிச்சா மட்டும்தான் நம்ம அந்த படத்தை வந்து இது பண்ணணும்னு கிடையாது இல்லையா. நான் வந்து ஒரு ஆடியன்ஸாவே பார்ப்பேன் இல்லையா, அதனால சேர்ந்துதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இல்ல எனக்கு புரிஞ்சிச்சுமே. அவர் என்ன ஹிந்தியில கேக்குறாரு தமிழ்ல. இல்ல அவரும், நான் அவர்கிட்ட ஒரு நல்ல பண்பு முதல்ல சொல்லிடுறேன். இது நீங்க நல்ல கேள்வி, அது சொல்றதுக்கு ஒரு நல்ல இடமா இருந்துச்சு. உதயநிதி ப்ரோ வந்து ரொம்ப நாளா அந்த ஒரு போன் நம்பர் தான் வச்சிருக்காரு. முன்னாடி அவர் நடிகரா இருக்கும்போது மட்டுமே எப்ப கால் பண்ணாலும் எடுத்து என்னன்னு பேசுவாரு. இன்னைக்கு மினிஸ்டர் ஆகி இவ்வளவு ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும்போதும் எப்ப போன் பண்ணாலும் எடுத்து பேசி, அது என்ன ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் இல்ல நம்ம விஷ் பண்ணாலும் எல்லாத்தையும் கேட்டு சால்வ் பண்ணக்கூடிய நான் பார்த்ததுலேயே ஒரு மிகச்சிறந்த நபர்னா நான் உதயநிதி ப்ரோ சொல்லுவேன். அந்த தன்மை அவர் நிச்சயமா மிகப்பெரிய இடங்களுக்கு கொண்டு சொல்லும் நான் நம்புறேன். எப்படி அவ்வளவுதான். சார் மேஜிக் கத்துக்கிட்டீங்களா? மேஜிக் ஷோ நடத்துவீங்களா? மேஜிக் ஷோ நடத்துவீங்களா? ஏன்னா அதுக்காக நான் என்ன டான்ஸ் கூட தான் கத்துக்கிட்டேன். அதனால திடீர்னு நீங்க போய் டான்ஸ் ஷோ பண்ணுவீங்களா, ஃபைட் இப்ப போய் யாராவது பிடிச்சி அடிப்பீங்களான்னு கேட்டா அப்படிலாம் இல்லைன்னு. பாத்தீங்களா கொஞ்ச நேரம் பண்ணதுக்கே ஒரு மாதிரி இதாதான் இருந்தது. மேஜிக் ஷோ பண்ற அளவுக்குலாம் இல்லைன்னு. அதுக்கப்புறம் ஒரு மெட்டீரியல் எதிர்பார்ப்பாங்க. பட் இந்த படத்துல வந்து பார்க்கும்போது உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நல்லா இருக்கு. ஏன்னா டான்ஸ் செமையா பண்ணிருக்கீங்க. அது யாரு, உங்களுடைய உழைப்பா இல்ல டான்ஸ் மாஸ்டர் கண்டிப்பா ஆடணும்னு சொன்னாரா? இல்ல டான்ஸ் மாஸ்டர் தான் கண்டிப்பா நல்ல ஸ்டெப்ஸ் நிறைய போட்டு இது நீங்க ட்ரைனிங் ரிஹர்சல் பண்ணுங்க வரும்னு சொல்லி நம்மள தட்டி கொடுத்து வேலை வாங்கினது தான். ஸோ நிச்சயமா அவருக்கு தான் அந்த பெருமை அனைத்தும் போய் சேரும். படத்துல டபுள் 2 ரோல் வரீங்க. ஆனா டைரக்டர் உங்களுக்கு ஹீரோயினே கொடுக்கலான்றாரு. இதுல யார வித்தைக்காரன்னு நினைக்கிறீங்க, நீங்களா டைரக்டரா? வித்தைக்காரன் அவனாதான் இருக்கணும். ஏன்னா டைரக்டர் தான் ஒரு படத்தோட முக்கியமான இதுன்றதுனால அவன் தான் வித்தைக்காரனா இருக்கணும். அந்த எம்எல்ஏ பழைய ஏதோ கோவம், அதனால தான் வந்து அந்த யாரும் நம்பர் கேட்டான் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அதனால வந்து எனக்கு ஹீரோயினா இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணி விட்டான். அவன் தான் வித்தைக்காரன். திருட்டு கதை இன்னும் உங்களுக்கு என்ன தோணும்? அது வேற, நான் பேசும்போது எல்லாரும் வந்து இது திருட்டு கதைன்னா கதை திருட்டு இல்ல, கதையில ஒரு திருட்டு வருது. அதுதான் அதை நான் கிளாரிபிகேஷன் கொடுக்கணும்னு நினைச்சேன். கதையில் ஒரு திருட்டு இருக்கிறது. ஆமா, திருடும் கதை, திருட்டு கதை அல்ல. அதான் என்ன ஏமாந்து பார்க்கணும் வேண்டாம் எப்படி தோணுச்சு. நன்றி. இல்ல அதை நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, அப்ப சொன்ன ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் மட்டும் கொடுத்துறேன். ஒரு த்ரில் படம் ஒன்று எடுக்கணும், ஒரு ரேசியா படம் ஒன்று எடுக்கணும்ன்றமா சதீஷ் வச்சு ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஸோ ஒரு பெரிய வில்லன் வச்சு ஒரு 4 சும்மா ஆட்கள் வர வச்சு இன்ட்ரோல ஃபைட் ஒன்று வச்சு பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் எனக்கு அந்த த்ரில் எலிமெண்டா தான் படம் பண்ணணும். ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரா ஒரு என்கேஜிங்கான படம் போகணும், என்டர்டெய்னிங்கான படம் போகணுன்ற போது அதுக்குள்ள இருக்க ஒரே ஒரு பிளாட் பாத்தீங்கன்னா கொள்ளையடிக்கிறதுன்றது எனக்கு எல்லா ஆடியன்ஸும் பார்க்கும்போது கொஞ்சம் யார் நடிச்சாலுமே சரி, சதீஷ் மாதிரி வளர்ந்து வரவங்க நடிச்சாலும் சரி, அது பார்க்கும்போது சுவாரஸ்யமா இருக்குன்றதுக்காக தான் அந்த கொள்ளையடிக்கிற கதை ஃபர்ஸ்ட் பிடிச்சேன். ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். தேங்க்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. அண்ணா காட்டுறேன். ஆடியோவா வீடியோவா? வீடியோவா? சரி, அது பேசுறத மைக்ல வச்சிருக்கீங்களா? சொல்றேன், நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. பிரஸ் உங்களுக்கு இது ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்காது. பட் மேபி இதை பாக்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அதுக்குதான் ஆமா, முடிஞ்சாலும் நான் இதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ட்விட்டர்ல ஒரு போஸ்டா போட்டுறேன். சவுண்ட் கேட்கல. Hi, Vicky. Happy birthday. Have a great year. சதீஷ் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுவார். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட் அண்ட் ஹேவ் அ கிரேட் இயர். தேங்க்யூ. நிச்சயமா அந்த மனசு அப்படியே ஃபேன்ஸுக்கு பண்ணணுன்ற மனசு வந்து நிச்சயமா ஒரு நல்ல வகையில இப்ப எல்லாருக்கும் திருப்பி கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். லவ் யூ ஆல். ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். படத்தோட டீம் வேற யாராவது கீழே இருந்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வந்துருங்க.
எங்கடா நம்ம மைக்க காணோம்? ஃபர்ஸ்ட் போட்டோஸ் எடுத்துருங்கம்மா. அப்படியே கீழே எங்க பக்கம் வந்து உட்காந்து. என்ன கலர்ரா? இந்த 10 அசிஸ்டன்ட் வந்துட்டீங்களா? எங்கட்ட எந்த மைக்காடா? தெரியலையா? தேங்க்யூ. வந்திருந்து சிறப்பு சேர்த்த அனைவருக்கும் அன்பும் நன்றியும். தேங்க்யூ.